பல காரியத்தில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு தமது வார்த்தைகளிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி நாட்களில் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் குறித்து பேசினாலும் ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து ரொம்ப தீர்க்கமான ஒரு காரியத்தை அவர் பேசுகிறதை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. ரொம்ப திட்டமும் தெளிவுமாய் அவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அப்போ 2 சான்சஸ் இந்த தேவ சபைக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒன்று, பரிசுத்தமாகிறவன் தேவனுடைய சந்நிதியிலே அவன் பரிசுத்தமாக்கப்பட முடியும். இன்னொன்று, அசுத்தத்திலே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவனாலே அசுத்தத்தில் வாழ முடியும். 2 முடியும். ஆனால் பரிசுத்தமாக்கப்பட தன்னை அர்ப்பணிக்கிறவனே தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். சபை நாம் கீழே தவறி விழுகிற போதெல்லாம் நம்முடைய குறைவுகளை வேதத்தின் மூலமாய் நமக்கு சுட்டி காண்பித்து முன்னேற வேண்டியவைகளிலே முன்னேற தேவனுடைய வார்த்தை நம்மை ஆழமாய் எச்சரிக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு தேவ சந்நிதியிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு காத்திருக்கிற போது தேவனின் இருதயத்தில் கொடுத்த வார்த்தைகளுக்கு இப்படி ஒரு தலைப்பை வைக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளில் நம்ம எதை குறித்து தியானிக்க போறோம்னா, நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. செய்தியினுடைய தலைப்பு விழிப்புள்ளவர்களாய் இருங்கள். எப்படி இருங்க? ஆம், எழுதுறவங்களை எழுதி கொள்ளுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, விழிப்புள்ளவர்களாய் இருங்கள். சத்தமா சொல்லுங்க, எப்படி இருங்கள்? விழிப்புள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். விழிப்புள்ளவர்களா இருங்க. அப்போ ஆண்டவர் இந்த விழிப்பு அப்படின்னாலே உடனே நமக்கு வருகிற வசன ஞாபகம் என்ன அப்படின்னா, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது அப்படின்னு கேட்டார். அது மட்டும்தான் நமக்கு நினைவுல இருக்கு. ஆனால் பல வார்த்தைகள் விழிப்புக்கு ஒத்திருக்கிற வார்த்தைகள் இந்த வேதத்தில் உண்டு. அதில் ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு நேராய் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னா, உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். பைபிள் இருக்கிறவங்க வேகமா எடுங்க, வாசிங்க, சொல்லுங்க இதில் என்ன எழுதி இருக்கிறது. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, கவனிங்க. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு என்ன ஆகும் மட்டும். எனக்கு பிரியமானவளுக்கு என்ன ஆகும் மட்டும். மனதாகு மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க நல்லா. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை சபைக்கு கொடுக்கிறாரு. கடைசி நாட்கள்ல எங்கு பார்த்தாலும் எழுப்புதல் 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 என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நல்ல காரியம். ஆனால் எழுப்புதல் காலகட்டத்தில் அநேகரை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். உண்மைதான். அநேகர் எழும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். உண்மைதான். அநேகருக்கு கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுகிறார். உண்மைதான். ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்ட சபையிலே இருந்து கொண்டு சத்தியத்தை அறிந்த பிறகும், வார்த்தைகளை அறிந்த பிறகும், சத்தியத்தை கேட்ட பிறகும் தன்னுடைய தூக்க நிலையில இருக்கிற அந்த சபையை, மனவாட்டியை பார்த்து ஆண்டவர் தம்முடைய உக்கிர கோபத்தில் சொல்கிறார். ஒன்று, அந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை நம் ஆழமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எருசலேமின் குமாரத்திகளிடத்தில் இந்த வார்த்தையை சொல்றார் ஆண்டவர். எருசலேமின் குமாரத்தி என்றால்
அது யாரை குறிக்கிறது என்றால் பரிசுத்த வேதத்திலே ஆவிக்குரிய பதம் எருசலேமின் குமாரத்தி என்றால் வாக்குத்தத்தத்திற்கு உரியவள், ரட்சிக்கப்பட்டவள், வேறு பிரிக்கப்பட்டவள், இவருடைய நாமத்தை தரித்து கொண்டவள், கர்த்தருக்கு உரியவள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம்தான் எருசலேம். எருசலேமில் இருக்கிற குமாரத்தி யாரை குறிக்கிறது? ஸ்திரீ அல்லது குமாரத்தி என்று வருகிற இடத்திலெல்லாம் தேவனுடைய மனவாட்டியாகிய சபையை அது குறிக்கிறது. அல்லேலூயா. சபையாகிய மனவாட்டியை பார்த்து சொல்றாரு, எருசலேம் குமாரத்திகளே, நீ கவனமாய் கவனி, உன்னோடு கூட இருக்கிற பல எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் உண்டு. ஆனால் அவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க. விழிக்காமல் இருக்கிறார்கள். விழிக்காமல் இருக்கிறார்கள். எருசலேம் குமாரத்தினா யாரு? ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளில் பேசி அனுதினமும் வேத வாசித்து தியானிக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீதான் எருசலேமின் குமாரத்தி. நீ யாரு? எருசலேமின் குமாரத்தி. நீ எருசலேம் குமாரத்தி தானே? உன் நிலைமை என்னப்பா? இப்பொழுது உன் பக்கத்துல சில மனவாட்டிகள் இருக்கிறார்கள். எருசலேமின் குமாரத்திகளுக்குள்ள நிறைய தேவனுக்கு பிரியமானவர்கள் உண்டு. ஆனால் அவர்களின் நிலையை கர்த்தர் அங்க சொல்றாரு பாருங்க. இதோ பிரியமானவள் எனக்கு. எல்லாரும் அந்த வார்த்தையை பார்த்து சொல்லுங்க. அந்த வார்த்தை என்ன சொல்ல? யாருக்கு பிரியமானவள்? எனக்கு பிரியமானவள். சத்தமா அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. யாருக்கு பிரியமானவள்? எனக்கு பிரியமானவள். யாருக்கு அந்த இடம்? எனக்குன்றது யாரை குறிக்கிறது? கர்த்தரை குறிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவள். கர்த்தருக்கு பிரியமானவள். சொல்லுங்க சத்தமா. யாருக்கு பிரியமானவள்? கர்த்தருக்கு பிரியமானவள். இந்த வார்த்தை யாரை குறிக்குது? நான் முதல் காரியம் உங்களுக்கு சொன்ன, எருசலேமின் குமாரத்தி ரட்சிப்பை, பரிசுத்தத்தை காத்து கொண்ட திருச்சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. எருசலேமின் குமாரத்தி யாரை குறிக்கிறது? ரட்சிக்கப்பட்ட சபையை குறிக்கிறது. அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையை குறிக்கிறது. கர்த்தருடைய சப்தம் கேட்கிற தேவ பிள்ளையை குறிக்கிறது. யார் தேவ சப்தம் கேட்கிறார்களோ, தேவ வசனத்தை தியானிக்கிறார்களோ, தேவ வார்த்தையின்படி நடக்கிறார்களோ, அனுதினமும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்களோ, அவர்களை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுது. அவர்கள் யாரா இருக்கிறார்களாம்? அவர்கள் தேவனுடைய பரிசுத்த மனவாட்டி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தான் எருசலேமின் குமாரத்திகள். எருசலேமின் குமாரத்திகள் வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்கள். எதற்குரியவர்கள்? ஆமா, வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்கள். அபிஷேகமற்றவர்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள். இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமிக்குரிய காரியத்தை தேடுறவன் அல்ல தேவனுடைய பிள்ளை. இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவரை நிறைய ஜனங்கள் எதுக்காக தேடுவாங்களாம்? உலக நன்மைக்காக தேடுவாங்க. எதுக்கு தேடுவாங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க கவனம், விளையாடக்கூடாது, அமைதியா உட்கார்ந்துருக்கணும் ஒரு இடத்துல. அல்லேலூயா. எஸ், அல்லேலூயா. லிசன், நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை கவனமாய் நம்மை கவனிக்கும்படி நம்மை திருப்பி சொல்லுகிறது. எருசலேம் குமாரத்தியின் ஸ்தானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற எனக்கு பக்கத்துல நிறைய தேவனுக்கு பிரியமானவர்கள் உண்டு. ஆனால் அந்த பிரியமானவர்களுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது தான் கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்ல விளங்குது? விளங்குறவங்க எல்லாம் கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்களேன். லிசன் டு மீ, நல்ல கவனிங்க. ஒன்று, எருசலேமின் குமாரத்தி என்பது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, ரட்சிப்பை காத்து கொண்டவர்களை குறிக்கிறது. யாரை குறிக்குது? காத்து கொண்டவர்கள், பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள், தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்கிறவர்கள். இவர்களைத்தான் கர்த்தர் என்ன அழைக்கிறாரு? எருசலேமின் குமாரத்தி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன குமாரத்தி? எருசலேமின் குமாரத்தி. எருசலேமின் குமாரத்தி கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஒரு காலத்துல எருசலேமின் குமாரத்தி எழுப்புதல் கூட்டம், உயிர் மீட்சி கூட்டம், அபிஷேக கூட்டம், விடுதலையின் கூட்டம் என்று சபையில் அடிக்கடி கூட்டங்கள் வைக்கப்பட்டது. அந்த சபையினுடைய மெய்ப்பன் அல்லாத
பிற இடத்திலிருந்து வருகிற அநேக தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஊழியர்கள் வந்து தேவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற போது சபை உயிர் மீட்சி அடைந்தது, சபை பரிசுத்தமாக்கப்பட்டது, சபை தேவனுக்கு பிரியமாய் மாற்றப்பட்டது, சபை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவரிடத்தில் நெருங்க ஆரம்பித்தது. அப்படி இருந்த திருச்சபை இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய அவலமான மோசமான நிலை என்னவென்று சொன்னால், பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆனால் இன்றைக்கு என் பிரியமானவள், இந்த பிரியமானவள்ங்கிறது யாரு? காத்துக்கொண்ட சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதுனால அவங்கள்ட்ட சொல்றாரு, இந்த ரட்சிப்பை நீ காத்துக்கிட்ட, ஆனால் இப்பொழுது ரட்சிப்பை காத்துக்கொள்ள மறந்த இந்த எனக்கு பிரியமானவள் யாரு? பிரியமானவள். அந்த பிரியமானவளை பைபிள் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? வாசிங்க. சபை என்கும் மனவாட்டி தான் பிரியமானவள். அல்லேலூயா. யார் அந்த மனவாட்டி? யாரு இந்த பிரியமானவள்ன்ற வார்த்தை? யாரை குறிக்குது? கர்த்தருடைய கல்யாண நாளுக்காக, வருகைக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டவங்களை தான் ஆண்டவர் என்ன அழைக்கிறார்? எனக்கு பிரியமானவள். எனக்கு பிரியமானவா, எனக்கு பிரியமானதை தேடாம இந்த பூமியில எதை தேடிக்கிட்டு இருக்கிறா? தனக்கானவைகளை தேடிக்கொண்டிருக்கிறாள். தான் தேவையை தேடுறா, தான் சுகத்தை தேடுறா, தனக்கு என்ன விருப்பமோ அதை தேடி ஓடுறா. தனக்கு என்ன கிடைக்கும், தனக்கு என்ன நடக்கும், தனக்கு என்ன ஒரு உயர்வு கிடைக்கும், தனக்கு என்ன மேன்மை கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்னு சுயத்தை சார்ந்து ஓடுகிற ஒரு கூட்டமா இன்றைக்கு சபை மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆனா சபை தனக்கானவைகளை தேடுகிறது அல்லையா? சபை என்பது எதை தேடணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறது தான் சபை. அதுதான் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட கூட்டத்தார் செய்ய வேண்டிய வேலை. இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. வெகு சீக்கிரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்க போகிறது. இன்னைக்கு சபை கர்த்தருடைய வருகையை பேச மறுக்கிறார்கள், யோசிக்கிறாங்க. வருகையை பேசினா ஜனங்க பயந்துருவாங்களோ, வருகையை பேசினா சபைக்கு வரமாட்டாங்களோ, எப்படிலாம் நிறைய சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சபையினுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற மணவாட்டிக்கு என்ன தேவையோ அதை மணவாளன் தருவா. மணவாட்டி தேடி போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிற மணவாளன் உலகத்தில் இருக்கிற மணவாளனை போல அல்லையா. இந்த உலகத்தில் உள்ள மணவாளனை விட எல்லாவற்றிலும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவள், இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா? எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும். அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. என்ன வார்த்தை அது? என்ன ஆக மட்டும்? மனதாக மட்டும். மனதாக மட்டும் என்ன அர்த்தம்? தேவனுக்கு நேராக தன்னுடைய மனதை திருப்புகிற மட்டும். அப்படி எழுதிக்காங்க அந்த வார்த்தைக்கு நேரா. அல்லேலூயா. நான் உட்கார்ந்து தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வார்த்தையில என்ன நிறுத்தி ஆண்டவர் என்னோட பேசினாரு பாருங்க. இதோ எனக்கு பிரியமானவள் அப்படின்னு நான் எழுதும் போது பிரியமானவள்னு எழுதின உடனே அதுக்கு நேரம் என்னை எழுத சொன்னாரு. இந்த பிரியமானவள் யார் தெரியுமாப்பா? அந்த பிரியமானவள் தான் சபை என்கிற மனவாட்டி. அல்லேலூயா. பிரியமானவள் யாரு? சபை என்கிற. மூணாவதா எழுத சொன்னார் மனதாக மட்டும். எல்லாரும் சொல்லுங்க. மனதாக மட்டும்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு ஈக்குவல் போட்டுட்டு அதுக்கு அந்த பக்கம் வலது பக்கத்தில் எழுதுங்க. மனதாக மட்டும் நேரா தேவனுக்கு நேராய் மனதை திருப்புகிற மட்டும். அல்லேலூயா. தேவனுக்கு நேரா என்ன செய்ய மாட்டோம்? மனதை திருப்ப மட்டும். தேவனுக்கு நேரா மனசை திருப்புற வரைக்கும் அவ என்ன பண்ணட்டும்? அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறா? பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை என்ன செஞ்சிடாதீங்க, விழிக்க பண்ணாமலும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நீங்கள் அவளை என்ன செய்யாதீங்க?
விழிக்க பண்ணாதிருங்கள். விழிக்க பண்ணாமல் என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சபை, மணவாட்டி என்கிற சபை இப்ப விழிக்காமல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த சபை இப்ப எந்த நிலையில் இருக்கிறது சொல்லுங்க? ஆமா, தூங்கி கொண்டிருக்கிறது, நித்திரையில் இருக்கிறது. எழுதிக்காங்க அதுக்கு நேரா. அல்லேலூயா. விழிக்க பண்ணாமலும் எதிர்பதம் என்ன? அது தூங்கி கொண்டிருக்கிறது. விழித்திருக்க வேண்டிய சபை, ஜெபிக்க வேண்டிய சபை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை, பரிசுத்தத்தை, தேவன் கொடுத்த கனமான நன்மையை, ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டிய சபை, ரட்சிப்பின் வசனத்தை கரைவிடாமல் பாதுகாக்க வேண்டிய சபை, இன்றைக்கு கரைகள் வந்த போதிலும், குற்றங்கள் வந்த போதிலும், எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மை அமிழ்த்துகிற போதிலும், இன்றைக்கு தேவனுடைய திருச்சபை இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? உறங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உறங்கிக்கிட்டு இருக்கியா? உறங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு ஏன் நன்மைகள் வரல அப்படின்னா, உலக பிரகாரமான தடைகளை மட்டுமே நான் பார்க்க கூடாது. இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலம், ஆவிக்குரிய வட்டாரத்தில் எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிற என்னுடைய கிரியைகள், மறைவான கிரியைகள், என் மூலமா செய்யப்படுகிற சில கிரியைகள் என்னுடைய நன்மைகளை அது தடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல ரட்சிப்பை காத்துக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தில் மேலோங்கி கொண்டிருக்கிற சில ஊழியர்களுக்கு கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொல்ல போறார், விசுவாசிகளுக்கு சொல்ல போறார், தூங்குறவனை பார்த்து நீ இனிமே என்ன செய்யாத, எழுப்பாத. ஏன்னா தூங்குறவன் என்ன செய்யட்டும்? தூங்கட்டும். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கட்டும், விட்டுரு. நம்ம நினைக்கிறோம் கடைசி நாள் வர்றதுக்கு முன்னால எல்லாரையும் கர்த்தர் அப்படியே உழுப்பி விட்டு, உசிப்பி விட்டு, அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி தூக்கிட்டு போயிடுவார் நினைக்கிறேன். கிடையாது. இந்த வேதம் ரொம்ப எச்சரிக்கிற ஒரு சப்தம் பாருங்க. மணவாட்டியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதோ அவளுக்கு, எனக்கு பிரியமானவளுக்கு என்ன ஆக மாட்டோம்? மனதாக மாட்டோம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மனதாக மாட்டோம். அவளை என்ன பண்ணாதீங்க? விழிக்க பண்ணாதீங்க. தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அவளை நீங்க ஒன்னும் தொந்தரவு பண்ண, அவளை விட்டுருங்க. மனசாகிற வரைக்கும் அவ போட்டோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனசு வந்து அவ என்கிட்ட வரும்போது அதற்குரிய பிரதிபலன், தண்டனை எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமா இருக்கும். எவ்வளவோ நேரம் நான் அவளை எழுப்புறேன், அவளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவளை எழுப்புறேன், என் மனவாட்டிய நன்மைகளால நிரப்புவதற்கு எழுப்புறேன், விடுதலையை கொடுக்க நான் எழுப்புறேன், சில கிரியைகளை நடப்பிக்க நான் அவளை எழுப்புறேன். ஆனால் என் மனவாட்டியோ தன்னுடைய தூக்க நிலையிலே உறங்கி கொண்டிருக்கிறாள். உறங்கி கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. எது பைபிள் சொல்லுது பாருங்க, விழிக்க பண்ணாமலும். அப்படின்னு அர்த்தம், நித்திரையை விரும்புகிற சபை. நித்திரையை விரும்புகிற சபை. இன்னைக்கு அப்படிதான் பிசாசு நிறைய பேரை மாத்திரம் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களை வேதம் வாசிக்கணும்னு விருப்பம் இருக்குது. ஆனா அந்த டைம்ல தான் தூக்கம் வந்த உடனே தூங்கிட்டு பைபிள் படிக்கலாம்னு நினைக்க வைக்குது சூழ்நிலை. சரி, தூங்கிட்டு எழும்பி உடனே பைபிள் வாசிக்கிறோமான்னு கேட்டா, எழும்பின உடனே வேற ஒரு வேலை நமக்கு என்ன செய்கிறது? காத்துட்டு இருக்குது. வேற ஒரு அழைப்பு வருகிறது. நல்லா உட்கார்ந்து 5 மணி நேரம் வீடியோ பார்த்தாலும் நமக்கு போரே அடிக்க மாட்டாங்க. ஆனா 1 மணி நேரம் கூட வேதத்தை திறப்பில் நின்று வாசிக்க மனம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் இருக்கிறோம் என்றால், ஒரு சபையை பிசாசு அந்தகாரப்படுத்துறது, அப்படியே ஒரு கொம்பு வச்சுட்டு கையில 2 அருவாலை தூக்கிட்டு நடு ரோட்ல அல்லது நடு சபையில வந்து கருகருன்னு நிக்கிறவன் அல்ல பிசாசு. ஒரு சபையை எப்போ அவன் ஜெபிக்க விடாமல் பண்ணுகிறானோ, ஒரு குடும்பத்தை எப்போ அவன் ஜெபிக்க விடாமல் பண்ணுகிறானோ, எப்போ ஒரு குடும்பத்தினுடைய விசுவாசத்தை வழுவ பண்ணுகிறானோ, அப்பொழுதே அந்த சபை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு? தூங்க ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற பிரசங்கம் கொஞ்சம் விளங்குது? என் குடும்பத்தை பிசாசு தூங்க வைக்கிறேன்னா எப்ப பார்த்தாலும் பெட்ல கிடந்து தூங்குறது கிடையாதுங்க. அதுக்கு அர்த்தம், எப்பவெல்லாம் நான் ஜெபிக்க மறுக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் ஆத்துமாவை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? உறங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல தாலாட்டு பாடுறேன். போன்ல எப்பெல்லாம் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றேனோ அப்பெல்லாம் பிசாசு என்னை நல்லா தூங்க வைக்கிறான்னு அர்த்தம். கவனிச்சுக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய கொடுமையான ஒரு ஆயுதம் பிசாசு
எல்லாரும் கையிலையும் கொண்டு வந்துட்டு, அதுக்கு பேர் தான் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் மொபைல். இந்த மொபைல் போன் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்களையும் இந்த மொபைல் போன் சரிச்சிருது. அவன் அபிஷேகத்தை கரப்படுத்துகிறது, அவனுடைய பரிசுத்த வாழ்க்கையை திருடி விடுகிறது, அவனுடைய ரட்சிப்பின் வசனத்தை கரைப்படுத்தி விடுகிறது. காரணம் என்ன? இந்த மொபைல் போனுக்குள்ள என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் தேடுவதற்கான வழியை அவன் உண்டாக்கி விட்டான். அல்லேலூயா. ஒருத்தன் கெட்டு போனா அவனுக்கு ஆண்ட்ராய்டு போனோ ஒரு நல்ல இன்டர்நெட் பேக்கேஜோட ஒரு சிம் கார்டு இருந்தா போதும், அவன் வாழ்க்கையில எப்படி வேணாலும் நாசமா போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் இது அதற்கு எதிர்புறத்துல தேவனுடைய பரிசுத்த வேதம் நமக்கு இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதத்தை எந்த மனுஷன் ஆராய்ந்து பார்க்கிறானோ, ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறானோ, அவன் ஜீவிக்கிறதற்கான வழிகளை இந்த பரிசுத்த வேதம் அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், போதக சிற்றையே ஜீவ வழி. அல்லேலூயா. எது ஜீவ வழி? போதக சிற்றை. அல்லேலூயா. நான் படிக்கும் போது எனக்கு நான் உணர்த்தப்படுறேன். ஆனால் அந்த வார்த்தையை தியானித்து தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தியத்தை, வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை பெற்று தேவ மனிதர்கள் மூலமாய் வெளியே வருகிற அந்த வசனம் எனக்கு ஜீவ வழியை காண்பிக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். How I am right now. நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? நான் சபைக்கு வர்றேன், பாட்டு பாடுறேன், எனக்கு நிறைய ஒரு 300 பாட்டு மனப்பாடமா தெரியுது, நல்லது. ஒரு 500 வசனம் மனப்பாடமா தெரியுது, நல்லது. ஏன்னா நான் காணிக்க தசமமாவெல்லாம் கொடுக்கிறேன், நல்லது. நான் சபையை தாங்குறேன், நல்லது. ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய ஆழ்நிலையில, என்னுடைய அந்தரங்கத்தில் how I am, நான் எப்படி தேவனோட இருக்கிறேன், அவர்கிட்ட போய் பேசும்போது, அவர்கிட்ட போய் முழங்கால் போடும்போது உரிமையோட கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வதியும் என்கிற கேட்கிற நிலையில் இருக்கிறேனா, அல்லது போய் கெஞ்சி கூத்தாடி ஆண்டவரே என்கிட்ட இவ்வளவு குறைகள் இருக்கிறது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் என்னுடைய குற்றங்களை அறிக்கையிடுகிற நிலையிலே நான் இருக்கிறேனான்றதை பரிசோதித்து பார்க்கிறதுக்கு தான் கர்த்தர் எனக்கு இந்த உபவாச நேரத்தை தந்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்கிருந்து நீங்க இந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க நிலையை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். You may have lot and lot of connections with the good people. உங்களுக்கு நிறைய ஆவிக்குரியவர்களோடு தொடர்பு இருக்கலாம், நிறைய ஊழியர்களை தெரிந்திருக்கலாம், நிறைய ஆவிக்குரிய நண்பர்கள் வட்டாரம் இருக்கலாம், நிறைய ஜபக்குழுக்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு கிருபை இருக்கலாம். எல்லாம் இருந்தும் என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் என் ஆத்துமா எந்த நிலையில இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் சொல்லுகிற சபைதான் உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை காண்பித்து கொடுக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? யாரா இருந்தாலும் சரி, அது ஊழியம் செய்யற ஊழியக்காரனையே பல நேரத்தில் தேவனுக்கு விருப்பமான வழியிலிருந்து பின்வாங்கும்படி அது செய்கிறது, பின்வாங்க வைக்குது. பைபிள் சொல்லுது பாருங்க, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும், மனதாக மட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு நேரம் அவ தன் மனசை இந்த உலகத்துல, மொபைல்ல, மற்ற காரியத்துல, சொந்த பந்தங்களோட, இந்த உலகத்துல பாருங்க, நம்மளை குறித்து ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாளுக்கு காலையில் எழும்பி ராத்திரில தூங்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் ஷெட்யூல் போட்டு பாருங்க, எவ்வளவு நேரம் நான் வேதம் வாசித்திருக்கிறேன், எவ்வளவு நேரம் ஆண்டவரை நான் சிந்திச்சிருக்கிறேன், எவ்வளவு நேரம் மொபைல் போன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு நேரம் மனுஷங்களோட பேசியிருக்கிறேன். மனுஷங்களோட பேசுறதுக்கு மணிக்கணக்கில் பேசினாலும் போர் அடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் வேதம் படிச்சிங்களா, வேதம் தியானிச்சிங்களா, அதெல்லாம் படிச்சாச்சு, 10 நிமிஷம் படிச்சாச்சு, ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சு, அது போதும். இந்த நிலை என்ன எதை காமிக்குது அப்படின்னா, நான் ஏதோ ஒரு இடத்துல சத்துருவினால பிடிபட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல சத்துருவினால எங்க பிடிபட்டிருக்கிறேன், எந்த இடத்துல பிடிபட்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட ரூபத்தில் பிடிபட்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட கிரியைகள் அகப்பட்டிருக்கிறேன், எந்த அந்தகாரம் என்னை பிடித்து வைத்திருக்கிறது, எந்த கிரியைகள் என்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறது, எந்த சங்கிலிகள் என்னை திரும்ப திரும்ப ஒரு முறை ஜெபிச்சா 1 மாசம் தொடர்ந்து ஜெபம் பண்ணாலே என் கட்டுகள்லாம் மாறிடணும். மறுபடியும் மறுபடியும் என்னை ஒரு காரியம் பின்தொடர்ந்தது வருது அப்படின்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் அடையாளப்படுத்துறாரு. இட் இஸ் a chain process.
செயின் ப்ராசஸ் அப்படின்னா சங்கிலி போல தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அந்த சங்கிலிக்கு பாருங்க இணைப்பு எப்படி கட்டப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து கட்டப்பட்ட ஒரு ஆடோ மாடோ விலங்கு ஏதோ ஒரு விலங்குகளோ ஏதோ ஒரு மனுஷனையோ ஒரு காரியத்தை கட்டி போட்டுட்டா கட்டப்பட்ட மனுஷன் ஒரு பக்கம் இருப்பான், ஆனா கட்டப்பட்ட ஒரு இடம் இன்னொரு இடத்துல இருக்கும். ஆனா அந்த கட்டப்பட்ட இடத்துக்கும் கட்டப்பட்ட மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது இந்த சங்கிலிகள் தான். அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன் கவனிங்க, எந்த மனுஷன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறானோ, எந்த மனுஷன் இந்த தன்னுடைய மனதின் ஆழத்தை உணர்கிறானோ, தன் நிலையை உணர்கிறானோ, அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு அழகான காரியத்தை தெளிவுபடுத்துறாரு. உன் நிலை என்னவா இருக்கிறது? இப்போ ஸ்பிரிச்சுவலா உங்க நிலைமை எப்படி இருக்கு? நல்ல விழிப்போட உங்க ஆத்துமா இருக்குதா, இல்ல தூங்கிட்டு இருக்குதா? விழிப்போட நீங்க ஆராதிக்க முடியுதா, இல்ல ரொம்ப அமைதலோட உட்கார்ந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதை கர்த்தர் நமக்கு சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு சொன்னேன். என்ன சொன்னேன்? எப்படி எப்படி உள்ளவர்களா இருங்கள்? விழிப்புள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, இதுல ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு உண்மை இந்த பைபிள்ல, இந்த வசனத்துல என்ன ஒரு உண்மை, கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நமக்கு மனதாகிற வரைக்கும் நம்மை தேவன் எழும்ப அல்லது எழுப்ப நிர்பந்திப்பது. இப்பதான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு மனசு வர்ற வரைக்கும் எந்திரிப்பா, தயவு செய்து எந்திரி அப்படிலாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. சின்ன பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பிள்ளைங்களை நம்ம என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டு எழுப்பிடுவோம். ஏமா பாரு பரவாயில்ல, கொஞ்சம் எந்திரி, வேகமா எந்திரி, வேகமா பிரஷ் பண்ணு, வேகமா குளி, வேகமா சாப்பிடு, வேகமா ஸ்கூலுக்கு போ எல்லாம் சொல்லுவோம். ஆனா அதே பிள்ளை காலேஜ் படிக்கிற டைம் வந்த பிறகும் இதை தொடருது அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு வெறுப்பாகி அப்பாவும் அம்மாவை என்ன சொல்லுவாங்க? உனக்கு இஷ்டம் இருந்தா எங்க போ, காலேஜுக்கு போ, இல்லைன்னா என்ன பண்ணு, காட்டில் போய் சொல்லுங்க ஏதாவது ஒன்று மேய். நீ அதுக்கு தான் என்னது, வேற வழி இல்லை. நான் ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்பட்டு கடன் வாங்கி என்ன பண்ணிட்டேன், ஒரு இது யூகேஜி படிக்கிற பிள்ளைக்கு நான் கஷ்டப்பட்டு கடன் வாங்குறேன்னா அதுக்கு கடன்னா என்னன்னு தெரியாது, ஃபீஸ்னா என்னன்னு தெரியாது, அதில் இருக்கிற பணத்தினுடைய வேல்யூ தெரியும், எதுவுமே தெரியும். ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, மலையில் தலையில் உள்ள இருக்கிற மூளையில் வளர்ச்சி கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஆனால் காலேஜ் படிக்கிறப்போ அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அப்பா கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒவ்வொரு டைமும் டேர்ம் ஃபீஸ் கட்டும் போதும், ஒவ்வொரு டைமும் பிள்ளைய அங்கே காலேஜுக்கு அனுப்பும் போது தன்னுடைய நிலையை சொல்லி சொல்லி அனுப்புறாரு. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறம்மா, இவ்வளோ ஆடம்பரமாக ட்ரெஸ் போடாது, இவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணாது, இந்த ஆடம்பரமான உணவை எடுத்துக்காத, இந்த ஆடம்பரமான நபர்களோட ஒரு உறவு வச்சுக்காத, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், நம்ம நிலைமைக்கு இது போதும், இந்த ட்ரெஸ் போதும், இந்த சாப்பாடு போதும், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் போதும், இந்த வாகனம் போதும், இது எல்லாம் அப்பா சொல்லி கொடுக்குறாரு. ஆனாலும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பிள்ளை காலேஜ் படிக்கிறப்போ காலையில் 9 மணி வரைக்கும் உறங்குச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவுக்கு ரொம்ப வெக்ஸாகி அவர் என்ன சொல்லுவார்? நீ இஷ்டம் இருந்தா அம்மா கிட்ட என்ன சொல்லுவார்? அம்மா சொல்கிறாங்க சமையல் பண்ணிட்டு, ஏங்க அந்த பிள்ளைய கொஞ்சம் என்ன பண்ணுங்க காலையில், ஆமாம் தூங்கிட்டு இருக்கிறா பெட்டில், வேகமாக அவளை கொஞ்சம் என்ன பண்ணுங்க. இப்போ அப்பா சொல்லுவார், எல்கேஜி பிள்ளைன்னா கொஞ்சி எழுப்புவாங்க, என் தங்கமே செல்லமே எப்படியாவது என்ன பண்ணிரு போயிடு, ஏன்னா அது வயசு அப்படி. பட் வேர் ஆர் யூ நவ்? நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? உன் வளர்ச்சி எவ்வளவு நாள் ஆயிட்டு? இப்போ ஆண்டவர் ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறார். மணவாட்டிங்கிற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற உன்னை நான் ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. காலேஜ் முடிஞ்ச உடனே உனக்கு கல்யாணம் ரெடியாக போகுது. காலேஜ் படிக்கும் போது இன்னும் 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா எப்படி நீ இன்னொருவருடைய வீட்டில் போய் வாழ்க்கையை வாழ? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? எப்படி இருக்கிற உன் ஜபஜீவி எப்படி இருக்குது? தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்குதும்பா? நான் உன்னை எதுக்காக வச்சிருக்கிறேன்? எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்? நல்ல சிலபஸ் உள்ள காலேஜில், நல்ல எக்கனாமிக்கல் நல்ல அருமையாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற காலேஜில் ஏன் உன்னை படிக்க வைக்கிறேன்? நான் கடன் வாங்கினாலும், நான் கிழிஞ்ச சட்டை போட்டாலும், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தகப்பன் ஏன் படிக்க வைக்கிறாரு? நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. நான் வடிச்ச கண்ணீரை என் பிள்ளை வடிச்சிடக்கூடாது. நான் எத்தனையோ பேர்கிட்ட கை ஏந்தி இருக்கலாம், ஆனால் என் பிள்ளை இன்னொருத்தங்கிட்ட போய் கை ஏந்த கூடாது.
இந்த வைராக்கியம் ஒரு தகப்பனுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஏன் ஒரு தகப்பன் இரவு நேரத்தை தூக்கத்தெல்லாம் தவிர்த்துட்டு காலையில் எங்கே போய் எந்த இடத்துல எந்த பிஸ்னஸ் சரிப்படுத்தினா, எந்த பிஸ்னஸை ஓகே பண்ணா என் வாழ்க்கையில் வருமானங்களுக்கு வழி உண்டாகணும்னு சொல்லி பேக்கெட்டில் 100 ரூபாயோட ஓடும் போதும் பிள்ளை 150 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு. ஏன்? பிள்ளையினுடைய முகம் கோணிடக்கூடாதுன்னு ஓடுறாரு. அல்லேலூயா. ஆனால் பிள்ளைக்கு தெரியாது இந்த ஐஸ்கிரீம் எப்படி வந்துச்சு. அப்பா கிட்ட கேட்டோம், வந்துச்சு, அவ்வளோதான் பிள்ளைக்கு தெரியும். ஆனால் அப்பாவுக்கு தான் தெரியும், தாங்கிட்ட இந்த 100 ரூபா போக 50 ரூபாயை கடன் சொல்லி வாங்கினமே, அந்த கடன் எப்படி கொடுக்கறது, அந்த கடனை திருப்பி எப்படி அடைக்கிறது. உலக தகப்பன் இப்படி விருப்பத்தை நிறைவேற்ற இவ்வளவு காரியத்தை செய்வான்னு சொன்னா, இந்த நம்முடைய பரம தகப்பனும் நம்முடைய மணவாளனுமாகிய கிறிஸ்து நமக்கு எவ்வளவு அதிகமாய் செய்ய நமக்கு வல்லவராயிருக்கிறாரு. Let me tell you one thing. கவனிங்க நல்லா. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் செய்ய போற ஒரு ரொம்ப மோசமான ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நமக்கு மனதாகிற வரைக்கும் நம்மை அவர் எழுப்ப நிர்பந்திப்பது. அவனை எப்படியாவது என்ன பண்ணிருங்க, 15 வருஷம் விசுவாசிப்பா, 25 வருஷம் விசுவாசி, 20 வருஷமா எனக்கு ஊழியம் செய்யறவன், வரங்கள் பெற்ற ஊழியக்காரன், அவனை எப்படியாவது தூக்கி விட்டுருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாராங்கத்த. கடைசி நாட்கள் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் எழும்புனா இல்லையா அவனை விட்டுரு. ஏன்னா அவனுக்கு நான் நிறைய சத்தியம் சொல்லிட்டேன், அவனுக்கு நிறைய விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லிட்டேன், அவனை பல முறை நான் எச்சரித்து விட்டேன். ஆனாலும் அவன் இப்ப எப்படிதான் இருக்கிறான்? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுருண்டு தூங்குறான். போர்வைய என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறான். சில பிள்ளைகள் எல்லாம் எழுப்புனா அது போர்வைக்குள்ள சுருண்டுக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு என்ன பண்ணுவோம்? ஏன்னா யார் சொல்றதும் சத்தம் அதுக்கிட்ட என்ன செய்யக்கூடாதான்? தூக்கத்தை தொந்தரவு பண்ணிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தேவ சப்தம் பல சபைகளுக்கு டிஸ்டர்பன்ஸா மாறி போச்சுங்க. கவனிங்க நல்லா. அல்லேலூயா. ஒன்று அவர் சொல்றாரு, விழிக்க பண்ணாமலும் அப்படின்னு என்ன சொன்னேன்? நித்திரையை விரும்புகிற சபை. அல்லேலூயா. ரெண்டாவது விழிக்க பண்ணாமலும். ரெண்டாவது இன்னொரு வார்த்தை தமிழ்ல ஆழமான பைந்தமிழ்ல சொல்றாரு, அவளை என்ன செஞ்சிடாதீங்க, எழுப்பி விட்டுறாதீங்க. எழுப்ப வேண்டாம், அவளை வேண்டாம். இது ஏன்? இது யாரை பார்த்து சொல்றாரு எழுப்பாதீங்கன்னு? யாரை பார்த்து சொல்றாரு? எருசலேமின் குமாரத்தியை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? எருசலேமின் குமாரத்திகளே. சத்தமா சொல்லுங்க, என்ன குமாரத்தி? எருசலேமின் குமாரத்தி என்பவை ரட்சிப்பை காத்துக்கொண்ட சபைதான் எருசலேமின் குமாரத்தி. அபிஷேகத்தை காத்துக்கொண்டவள் தான் எருசலேமின் குமாரத்தி. கிருபையை காத்துக்கொண்டவள் தான் எருசலேமின் குமாரத்தி. அந்த எருசலேமின் குமாரத்தியை பார்த்து சக விசுவாசிய சக ஊழியக்காரன நல்ல பிரபலமா இருக்கிறவனா இருக்கலாம், நல்ல வரங்கள் உடையவனா இருக்கலாம், வரங்கள் உள்ள ஊழியக்காரனா இருக்கலாம், நல்ல பாட தெரிஞ்ச ஊழியக்காரனா இருக்கலாம், பிரசங்கம் பண்ண தெரிஞ்ச ஊழியக்காரனா இருக்கலாம், அற்புத அடையாளங்களை செய்யற ஊழியக்காரனா இருக்கலாம். ஆனால் அவன் அந்த ரங்கத்தில் தூங்குறவனா இருந்தா கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொல்லுவார், அவனை என்ன பண்ணாத, எழுப்பாத, விட்டுரு, அவனை விட்டுரு. அவனுக்கு பல முறை நான் என்ன சொல்லிட்டேன், அவன் இப்போ வரைக்கும் என்ன செய்யற மாதிரி இல்லை, எழும்புற மாதிரி, தான் இடத்துல இருந்து எழும்பி வர்ற மாதிரி இல்லை. கழுவப்பட்ட பன்றி தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போகிறது போல அவன் இருக்கிறான். ஆகவே அவனை என்ன செய்து விடுங்கள். இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்லா விளங்குது? விளங்குறவங்க கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்களேன். நம்பர் 1, ஆண்டவர் நம்மளை ரொம்ப எச்சரிக்கிறார். ஒன்று, எருசலேம் குமாரத்தியில சொல்றாரு, அவளை அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த மணவாட்டி என்ன பண்ணாதீங்க, விழிக்க பண்ணாதீங்க. ரெண்டாவது, அவ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றது மட்டும் இல்ல, அவளை எழுப்புறது முயற்சி பண்ணாத. அந்த அந்த எழுப்ப பண்ணாமலும் இருங்கள், எழுப்பாமலும் இருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நேரம் நான் இப்படி எழுத வச்சார் ஆண்டவர். என்ன, உங்க முயற்சி அவளை மாற்றத்துக்குள்ள கொண்டு வர வேண்டாம். யாருடைய முயற்சி? எருசலேமினுடைய குமாரத்தின் முயற்சி, ரட்சிக்கப்பட்ட சபையினுடைய முயற்சி, நல்ல ஒரு அபிஷேகத்தில் இருக்கிற ஒரு விசுவாசியினுடைய முயற்சி, அபிஷேகத்தில் நிரம்பி வழிகிற ஒரு ஊழியனுடைய முயற்சி, அபிஷேகத்தில் செழிப்பாயிருக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசியினுடைய முயற்சி. தூங்கிட்டு இருக்கிற ஒரு விசுவாசியோ தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஊழியனையோ அவர் இப்ப என்ன சொல்றாரு, என்ன பண்ணாத, அவனை எழுப்பாத, விட்டுரு, அவனை விட்டு தள்ளு, அவனை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காது,
கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் அப்படி, நான் வர முடியாது, நான் இந்த மாதிரி, நான் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்றவனெல்லாம் யோனா காலத்தில் கர்த்தர் தட்டி என்ன பண்ணாரு சொல்லுங்க? அல்லேலூயா. தர்ஷீஷுக்கு போனவனை கடல்லையே தூக்கி வெளியில போட வச்சு மீனை முழுங்க வச்சு மறுபடியும் எங்க கொண்டு வந்தாரு? நினிவேக்கு கொண்டு வந்தார். இப்போ அப்படி கிடையாது. உனக்கு இஷ்டம் இல்லாம நீ ஓடுறியா, உனக்கு பதிலாக வேற ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு நீ அவசியமே கிடையாது. ஏன்னா இது என்ன காலம்? கடைசி காலம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன காலம்? ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு சும்மா விளையாட்டுக்கு கூட நான் எனக்கு வர முடியாது, எனக்கு ஆராதிக்க முடியாது, எனக்கு உபாசிக்க முடியாது, எனக்கு சபைக்கு வர முடியாதுன்னு ஒரு ஆள் சொன்னா அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுவார். நான் சொல்லல, ஊழியக்காரங்க சொல்லுவாங்கன்னு பைபிள் சொல்லல. கர்த்தர் மனவேதனையோட சொல்றாரு, அவளை அப்படியே என்ன பண்ணிரு. அந்த மனவாட்டிய ரொம்ப பணத்திமிரில் ஒரு விசுவாசி ஆடுறான், அல்லது ஒரு ஊழியக்காரன் தனக்கு இருக்கிற பணபலத்தை நம்புறான், ஆழ்பலத்தை நம்புறான், விசுவாசிகளை நம்புறான், கர்த்தரை நம்பாம ஓடுறான்னா அந்த ஊழியக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்றான், அவனை என்ன பண்ணாத, எழுப்பாம விட்டுரு, அவன் தூங்கிட்டு இருக்கட்டும். Because he knows what word is saying. வேதம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவனை விட்டுரு, வேண்டாம், அவனை தொடாதங்கிறார், அவனை எழுப்பாதன்றார். அவன் அப்படியே தூங்கிட்டே இருக்கட்டும், விட்டுரு, அவன் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஏன் வேண்டாம் அப்படின்னா, எத்தனையோ முறை நான் அவனை எழுப்பியும் அவன் எழும்ப என்ன செய்யல, தன்னை ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. எருசலேம் குமாரத்திட்ட சொல்றாரு, உன் முயற்சி அவளை மாற்றத்திற்குள்ள என்ன செய்ய வேண்டாம், கொண்டு வர வேண்டாம். அவளை ஏன் நீ மாற்றணும்னு நினைக்கிற? சர்ச்சுக்கு வரல, நீ சொல்லிட்டல்ல, வாங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு, இருந்தும் கொழுப்படுத்து வர முடியாதுன்னு சொல்ற ஆட்களை நீ என்ன பண்ணாத, வற்புறுத்தி விட்டுரு. அது ஒரு நாள் இருக்குது, அவளுக்கு மனசு வரும், ஐயோ ஆண்டவர் விட்டுட்டு தூரம் ஓடிட்டமேன்னு வரும். அன்னைக்கு வரட்டும், அன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ரெண்டாவது, இதை யார் மேல அவர் சொல்றாரு, ஆணையிட்டு சொல்றாரு, வெளி மான்கள் அப்படிதானே இருக்கு, எழுப்பாமல் இருக்கும்படிக்கு வெளிமான்கள் மேலும். என்ன மான்கள் மேல்? வெளிமான்கள், வெளியின் மறைகள். இது ரெண்டுமே யாரை குறிக்குது அப்படின்னா, சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமா, 29ஆம் சங்கீதத்தில் சில வருஷங்களுக்கு முன்னால் நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது அந்த 29ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளதுன்னு ஆரம்பிக்கும். அப்படிதானே ஆரம்பிக்குது. அந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்கும், கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை என்ன பண்ணுதான், அதிர பண்ணுகிறது. அதுல இன்னொரு வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை என்ன பண்ணுகிறது. நல்ல கவனிங்க, என்ன மான ஈன்படி செய்து, பெண் மான் அப்படின்னா, கர்த்தர் சத்தம் பெண்மானை எப்படிப்பா குட்டி போட வைக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு கொடுத்தாரு. பெண் மான் என்றால் அது ஆவிக்குரிய அர்த்தம் சபையை குறிக்கிறது. அது யாரை குறிக்குது? பெண், ஸ்திரீ அப்படின்னு வந்தாலே மணவாட்டியை குறிக்குது. அந்த பெண் மான் அப்படிங்கிறது தேவ சப்தம் கேட்கிற சபைக்குள்ளதான் விசுவாசிகள் பெருக முடியும். தேவ சப்தம் கேட்கிற சபைதான் விசுவாச கூட்டம் பெருகிட்டே இருக்கும். மனுஷனுடைய கட்டுக்கதைகள் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னார், எப்ப பெண்மான்கள் ஈன வேண்டும், விசுவாசிகள் பெருகணும், சபை ஆத்துமாக்களை பெற்றெடுக்கணும்னா சபை தேவ சத்தம் கேட்கிற சபையாய் அந்த சபை இருக்கணும். அல்லேலூயா. As the same way God is saying here, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதோ நான் இதெல்லாம் நீங்க எழுப்பாம இருக்கணும்னு வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை என்ன செய்கிறேன், ஆணையிடுகிறேன். சபை மேலேயே நான் சத்தியமா சொல்றேன், அந்த சபையிலிருந்து வெளியில போய் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன், என்னால சபைக்கு வர முடியாதுன்னு ஒரு ஆத்துமா சொல்லுதுன்னா அதை போய் நான் நிர்பந்தம் பண்ணாத. ஏன்னா அது அதுவா போகல, சத்துரு அதை என்ன பண்றான், கொண்டு போறான். சத்துரு தான் தூங்க வைக்கிறான். பிரச்சனை நிறைய வரணுங்கிறதுக்காக பிசாசு உங்களை தூங்க வைக்கிறான். ஒரு சபை விழித்திருக்க வேண்டிய கட்டத்தில் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன்.
எத்தனை முறையோ ஆண்டவர் உங்களை எழுப்புறார். சத்தியத்தின் மூலமா எழுப்புகிறார், சூழ்நிலைகள் மூலமா எழுப்புறார், வார்த்தையின் மூலமா எழுப்புறார், வசனத்தின் மூலமா எழுப்புறார், சில பிரசங்கத்தின் மூலமா எழுப்புறார், சில எச்சரிப்பின் சப்தத்தின் மூலமா எழுப்புறாரு. ஊழியக்காரங்களையும் அப்படிதான். ஊழியக்காரன் சொல்லி பாப்பாரு, எப்பா இப்படி ஊழியம் செய்யாத, இப்படி இருக்காது, இப்படி வேண்டாம், இந்த வழியில் நடக்காத சொல்லி பாப்பார். கேட்கலையா அவன் திரும்ப திரும்ப பழைய நிலைக்கு போயிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு பதிலா வேற ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார், நீ உன்னை விட்ட எனக்கு ஆளே. அதெல்லாம் யோனாவின் காலம். அல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தம் உள்ளவன் இன்னும். பரிசுத்தம் உள்ள தேவ பிள்ளை பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறானா அவனுக்கு பரிசுத்தத்தை பரலோகம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்தம் கிடைக்கிற போதே ஒருத்தன் அசுத்தத்தை விரும்பி அசுத்தத்திலே கிடக்கணும். எப்படி நம்ம பைபிள்ல வாசித்தோம் இல்லையா, போன 3 வாரத்துக்கு முன்னால, கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்குள் போகிறது போல சேத்த விரும்புகிற பண்ணியா நம்ம இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம மறுபடியும் கழுவி வைப்பார்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா அவர் என்ன செஞ்சிருவார், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு நம்மளை விட்டுருவார். He will left us. கண்டிப்பா நம்மளை கை விட்டுருவார். வேற நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க, உங்க நிலைமை எப்படி இருக்குது, இப்போ ஸ்பிரிச்சுவலா உங்க கன்சர்ன் எப்படி இருக்கு, உங்க ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது, ஜெபத்தின் மேல உங்களுக்கு அக்கறை எப்படி இருக்குது, உங்க ஆவிக்குரிய உபவாசத்தின் மேல எப்படி உங்களுடைய அக்கறை இருக்கிறது. கையில ஒரு காயம் பட்டு அந்த காயத்தை ஆத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றீங்க, எத்தனை மருந்து வாங்குறீங்க, எத்தனை மாத்திரை சாப்பிட்றீங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல் போறீங்க, எவ்வளோ இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ட்ரிப்ஸ் இறக்கணும் டாக்டர் சொன்னா உடனே ட்ரிப்ஸ் இறக்குறீங்க, இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னா இன்ஜெக்ஷன் போடுறீங்க, ஆயின்மெண்ட் போடணும்னு சொன்னா ஆயின்மெண்ட் போடுறீங்க, எல்லாமே செயல்படுத்துறீங்க, எல்லாமே செய்யறீங்க, எல்லாமே காரியத்தை செயல்படுத்துறோம் நம்ம சரீரத்தை. ஏன்னா நம்ம அதை பார்க்க முடியுது, அந்த காயம் எவ்வளவு கொடுமையா இருக்குதுன்னு நமக்கு தெரியுது, அந்த வலி எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியுது. இதே போல உங்கள் ஆத்துமாவுக்குள்ள ஒரு மரண வேதனை இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் சத்துரு நமக்குள்ள பாவத்தை, வஞ்சனைகளை, நிறைய சாப கிரியைகளை உள்ள கொண்டு வரானோ அப்பொழுதெல்லாம் என் ஆத்துமா கர்ப்ப வேதனைப்படுகிறது. அல்லேலூயா. உங்க ஆத்துமா அழுகிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன் ஆத்துமா அழுது? தாவீது அதை கன்சிடர் பண்றார். 26ஆம் சங்கீதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கேட்டாரா இல்லையா? என்னைக்காவது உங்க ஆத்துமாவை பார்த்து கேட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவை ஏன் உனக்குள்ள, காசு இல்லை நீ ஏன்பா கவலைப்படுற, கையில் காசு இல்லை, பேக்கெட்டில் பணம் இல்லை, பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, இந்த காரியம் நடக்கல, இந்த வண்டி கிடைக்கல, இந்த வீடு கட்ட முடியல, இந்த பிஸ்னஸ் வாய்க்கல, பிள்ளை பிறக்கல, கல்யாணம் கை கூடல, நன்மை எதுவுமே சேர மாட்டேங்குது, கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னாச்சு, கணவன் இப்படி இருக்கிறான், மனைவி இப்படி இருக்கிறா, பிள்ளைகள் இப்படி இருக்கிறது, பெற்றோர் அப்படி இருக்கிறாங்க, எதிர்காலம் இப்படி இருக்குது, வருமானம் இல்லை, இதை குறிச்செல்லாம் நீ ஏன் கலங்குற? என் ஆத்துமாவை ஏன் உனக்குள்ள தியங்குகிறாய்? அதோட அவர் நிப்பாட்டல, அடுத்த வரியை சொல்றாரு, இதோ உன் தேவனை நோக்கி நீ என்ன செய்திரு, அமர்ந்திரு, நீ நம்புகிறது, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீ நம்புகிறது. பைபிள் doesn't say that if you believe it will be given by the pastor அப்படின்னு எழுதப்படல. நீ நம்பினால் அது ஒரு ஊழியக்காரனால் உனக்கு கொடுக்கப்படும் என்று எழுதவில்லை. வேதம் சொல்லுகிறது நீ நம்புகிறது கர்த்தரால் உனக்கு வரும். அல்லேலூயா. நீ நம்புகிறது கர்த்தரால் தான் வரும். அது ஊழியக்காரன் நினைச்சா கொடுக்கவும் முடியாது, நினைச்சா தடுக்கவும் முடியாது. ஆமென். He may please God. ஊழியக்காரன் உங்களுக்காக தேவனிடத்தில் கெஞ்சுகிறான், ஆனா தர்றது யாருதான்? கர்த்தர். அதை மறக்கவே. அல்லேலூயா. How I am right now. நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? வெளியின் மறைகள் யாரை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. வெளிமான்கள், பெண்மான்கள் யாரை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபையின் மேல கர்த்தர் சொல்றாரு, எத்தனை முறை நான் இந்த எனக்கு பிரியமானவளை எழுப்பினாலும் ஒவ்வொரு முறையும் தன் சோர்வுக்கு, தன் பாவத்திற்கு, தன்னுடைய அசுத்தத்துக்கு இடம் கொடுத்து தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி அவள் தன் விருப்பப்படி உறங்கிக் கொண்டே இருக்கிறாள். உறங்கிக்கிட்டே இருக்கிறாள். பாவம் என்கிற உறக்கம், அசுத்தம் என்கிற உறக்கம், தேவனுக்கு விரோதமான பகை உண்டு பண்ணுகிற உலக சிநேகம் ஒரு உறக்க நிலை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம் தான் ஜெபிக்கிறீங்க, ஆனா மனுஷங்கிட்ட போன்ல
2 மணி நேரம் பேசுறீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களோட இல்லைன்றதை எழுதி வச்சுக்காங்க. அல்லேலூயா. ஆமா, பிசாசு வைக்கிற பெரிய கண்ணி எது தெரியுமா? ஃபோன். ஃபோன் ஃபோன் கால் பாருங்க. எப்பவெல்லாம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிசாசு தூர கொண்டு போகணும்னு நினைக்கிறானோ 3 மணி நேரம் வீடியோ பார்க்க வைக்கிறான் அப்படின்னாலே நம்ம விளங்கிக்கணும், இன்னைக்கு கர்த்தர் 3 மணி நேரமா என் கூட எதையோ பேச முயற்சி பண்ணியிருக்கிறார். நான் அதுக்கு காதை என்ன செய்யலை சொல்லுங்க, செவிய 3 மணி நேரம் பேச ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த 3 மணி நேரமும் நம்ம பண்ண வேலை என்ன? எங்கேயோ எவனோ நடித்த ஒரு படத்துக்கு ரொம்ப அழகாக உட்காந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கவனிங்க, இந்த உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட் அவசியம் என்று இருந்தாலும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டே வாழ்க்கைன்னு நினச்சி இருக்கிறவன்ட்ட கர்த்தர் பேச முடியாது. எப்படி பேச முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்துகிற விசேஷத்தில், இதோ வாசல் அண்டையில் வந்து எதை தட்டிக்கிட்டு இருக்கிறேன்? இந்த இருதயம் இருக்கு பாருங்க, இந்த ஆவி, இந்த ஆத்துமா, இந்த ஆத்துமாவுக்கு இருக்கிற கதவு ஒன்று இருக்குது. நான் ஒரு நாள் அதை பிரசங்கம் பண்ணேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த இருதயத்துக்கு இருக்கிற கதவு எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்குது. செவி தான் அதுக்கு என்னது? கதவு. ஆத்துமாவுக்கு ஒரு காரியம் போகணும் அப்படின்னா இந்த காது தான் கதவு. அது உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாரும் நெல்லுங்க, உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 2000 ரூபா தர்றேன் அப்படின்னா உங்க இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷம் வருதா இல்லையா? ஜபத்தை கத்தர் கேட்குறாரு இல்லையா? பாஸ்ட் எவ்வளோ தரேன் இருக்காரு. ஆமாம், அது 2 மணிக்கு முடித்தாலும் நம்ம உட்காந்து என்ன வாங்கிட்டு போயிடலாம், 2000 ரூபா வாங்கிட்டு போயிடலான்னு ஒரு மகிழ்ச்சி வருது. ஏன்னா ஆத்துமாவுக்கு அந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சு. இங்கே பார், ஆத்துமாவே கவலைப்படாத, 2000 ரூபாயில் 150 ரூபா பஸ்ஸுக்கு செலவானாலும் 300 ரூபா சாப்பாட்டுக்கு போனாலும் மீதி எவ்வளோ இருக்கு? 1550 ரூபா இருக்கு. ஆகவே நீ எப்படி இரு. இப்போ இந்த செய்தி எதன் வழியாக உள்ளே போயிருக்குது? ஆத்துமா கிட்ட காது வழியாக போயிருக்குது. ஆமான்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே காதுகள் வழியா சில மோசமான உங்களுக்கு பிடிக்காத செய்தி நீங்க கேள்விப்பட்ட உடனே மூஞ்சியெல்லாம் என்னவாயிடுது? சுருங்கிடுது, கோபம் வருது, வாடலாயிடுது. என்னடா வாழ்க்கை, என்ன ஆண்டவர், என்ன சபை, என்ன உலகம், பேசாம செத்து போயிடலாம் அப்படிலாம் தோணும் போது வாட் பைபிள் இஸ் சேயிங், உன் நிலை எப்படி இருக்கிறது? உன் நிலை எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. அப்ப தேவனிடத்துல சேருவதற்கு ஒரு காலகட்டம் இருக்கு பாருங்க. நான் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பலைன்னா தேவ சத்தம் என்ன செய்ய முடியாது. யோபுவனுடைய ஜீவியத்தில் அவன் ஆபத்து காலகட்டங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வந்து இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற கேட்டகரியில் உள்ள பீப்புளை போல காலையில் 8 மணிக்கு எழும்புகிற ஒரு ஆள் கிடையாது. அவன் காலையில் எத்தனை மணிக்கு? 8 மணி, 7 மணி, 9 மணி இப்படிலாம் எழும்புற ஆள் கிடையாது. அவன் எப்படி எழும்புறான்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? வாசிங்க, யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம், யோபு 1:5 என்ன சொல்லுகிறது? வேகமா வாசிங்க. யோபு எடுக்க நேரமா? யோபு 1:5 என்னங்க சொல்லுது? யோபு, ஒருவேளை என் குமாரர் என்ன செய்திருப்பார்கள்? பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் என்ன செய்திருப்பார்கள் சொல்லி அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி. நல்ல சத்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எப்போ எழுந்து? 8 மணிக்கு எழுந்து அப்படின்னு இருக்கா? சொல்லுங்க. இந்த 8 மணிக்கு நிறைய பேர் வர முடியாதவங்களெல்லாம் நல்லா போய் அவங்க வீட்டில், அவங்க ஹாலில், மற்ற இடத்துல இல்லை, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், லைவில் வேற போகுது, சோத்திரம், ஆமே. அவங்க ஹாலில் ஒரு கேமரா மாட்டிட்டு வந்தோன்னா தெரியும். ஹாலில் அந்த எல்லாரும் இந்த லிவிங் ரூமில், ஹாலில் ஒரு கேமரா பாஸ்ட் மாட்டுறார். பெட்ரூம்லேயோ பாத்ரூம்லேயோ நான் சொல்லலை, கவனிங்க. ஹாலில் மாட்டினா அந்த விசுவாசிகள் லட்சணம்லாம் என்ன செஞ்சிடும்? சில பேர் 8 மணி ஆறாதுன்னு தெரியும், ஆனால் 7:30க்கு எழும்பி அப்படியே மொபைல் அப்படியே நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. 7:30 மணிக்கு, 7:40க்கு பல்லு தேய்ப்பாங்க, 7:50க்கு குளிப்பாங்க, 8:15க்கு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு 8:30க்கு நிர்விசாரமாக பைக் எடுத்துக்கிட்டு, பைக்கை ஸ்டார்ட் பண்ண பிறகு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஜூஸ் கொண்டா, ஒரு டீ கொண்டா, ஒரு பால் கொண்டான்னு குடிச்சிட்டு 9 மணிக்கு உள்ளே வந்து நின்று ஆண்டவரையும் பாஸ்டரையும் மயக்கிற மாதிரி ஒரு ஜபம் பண்ணுவாங்க கை தூக்கி. அல்லேலூயா. அவங்களெல்லாம் என்ன இடம் காத்திருக்குதுன்னு நான் பிறவி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
Why? Because யோபுவுக்கு அவ்வளவு துன்பங்கள் வந்த போதிலும் அவன் ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடிஞ்சது தெரியுமா? யோபுனுடைய ஜெப ஜீவியம். அவன் எப்போ எழும்புகிறவனா இருந்தான்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இட்ஸ் a daily process. இட்ஸ் a daily process. daily process. அனுதினமும் என் லைஃப்ல நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஊழியத்தின் பயணத்தில் கையில் 10 பைசா இல்லாத ஒரு சூழ்நிலை என் ஜீவியத்தில் வந்தபோது, கல்யாணத்துக்கு பிறகு, அப்போ எனக்கு எங்கள் தகப்பனார் சொன்ன விஷயம், உன் வருமானத்துக்கு நீ தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து கேட்குறேன், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்போ ரொம்ப மோசமான நிலையை பார்த்து போயிட்டு இருக்கு, கொரோனா வேற வந்துட்டு, இப்போ என்ன செய்யணும் தெரியலை, நீங்கள் தான் எனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணணும்னு அதிகாலையில் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். எஸ், அதிகாலையில். நான் மட்டும் எழும்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அன்றைக்கி நான் சுயநலமாக செஞ்ச வேலை என்னென்னா, இங்கே பாருங்கள், சர்ச்சில் எல்லாருக்கும் என்ன ஜெபம் இருக்குது சொல்லுங்கள். நம்ம மட்டும் நன்மையை பெற்றுக்கொண்டா போதாது, எல்லாரும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்னு முடிவு பண்ணி, ஆண்டவரே எனக்கு இருக்கிற அந்த பலவீனெல்லாம் மாறணும், எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாம் மாறணும். அப்போது சில நேரம் ராத்திரி 1:30 மணி 2 மணி தான் படுத்திருப்பேன். ஆனாலும் சுயமாக வாழ்ந்த நாட்களில் பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் போட்டுக்கலான்னு தோணும். ஆனால் எல்லார்ட்டையும் ஜெபத்தை சொன்னதுனால 2 மணிக்கு படுத்தாலும் 4:15 ஒரு சப்தம் கேட்கும். இப்போ காலிங் பெல் அடிக்க போகுது, இப்போ ஆராதனைக்கு அங்கே சபை என்ன செஞ்சு வைக்கணும், கதவை திறந்து வைக்கணும் அப்படிங்கிற சத்தம் கேட்ட உடனே 1:30 மணி நேரம் தூக்கம் இருந்தாலும் வேகமாக எழும்பி குளிச்சு கிளம்பி அந்த 5 மணிக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு போக ஆரம்பித்தேன். அல்லேலூயா. 5 மணிக்கு ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய உலக அதிசயம், வெள்ளை கோயிலில் அவ்வளோ குளிருக்கு நடுவில், அவ்வளோ பனிக்கு நடுவில், மழைக்கு நடுவில் ஜனங்கள் 10 பேர் 8 பேர் 15 பேர் வர ஆரம்பித்தாங்க காலையில். அல்லேலூயா. நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? அந்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் எனக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வழியை திறந்து கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் கர்த்தர் வழிகளை திறந்து, பாஸ்டர் இப்படி ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினார், அதனால இந்த ஆஃபரிங் அப்படின்னு எங்கிருந்தோம்லாம் அனுப்புவாங்க. அல்லேலூயா. இப்படி நடந்த அதிசயத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழும்பி நான் அந்த கதவை திறக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. காலையில் எழும்புறவனுக்கு ஒரு சாவி கொடுக்கப்படுது. அந்த சாவியை கொண்டு அவன் தனக்கான ஆசீர்வாதத்தின் கதவுகளை அவன் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கவனிங்க. நான் இப்படி அதை வாசிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினார். யோபு 1:5 இதோ ஒருவேளை என் குமாரர் என்ன செய்திருப்பார்கள், சத்தமா வாசிங்க. இந்த இடத்துல அதை எப்படி வாசிக்கணும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அதை உன்னை கம்பேர் பண்ணிக்கப்பா, உன் சரீரமா அதை கம்பேர் பண்ணு. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிச்சோம்? எருசலேமின் குமாரத்தி யாரு? ரட்சிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. பிரியமானவள் யாரு? தூங்கிக்கிட்டு இருக்கிறவா. இப்போ தூங்கிட்டு இருக்கிற சபை ஆண்டு பேசுறார், தூங்கிட்டு இருக்கிற விசுவாசிய ஊழியக்காரனை பேசுறார். அதே மாதிரி இங்க யோபுங்கிறது யாரு? உன் ஆத்துமா. யோபுனுடைய குமாரர்கள் யாரு? அவனுடைய உன்னுடைய அவயவங்கள், உன் கிரியைகள், உன்னுடைய கிரியைகள், உன் செயல்பாடுகள். இதெல்லாம் ஒருவேளை என்ன செய்திருக்கலாம்? ஒருவேளை என்னுடைய கிரியைகள் பாவத்திற்குள்ளாகி தேவனை தங்கள் இருதயத்தில் நல்ல இப்படிலாம் நம்ம என்னைக்கா ஜோம் பண்ணியிருக்கிறோமா? ஒரு சின்ன கஷ்டம் வந்தோன்னே ஆண்டவரை என்ன செஞ்சிடறோம் டக்குன்னு, ஆண்டவரே உங்களுக்கு என்ன இருக்கா, என்ன இருக்கா? நீங்கள் இப்போ சொல்ல மாட்டீங்க, இருந்தால் நான் சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன். கவனிங்க, உங்களுக்கு என்ன இருக்கா? உங்களுக்கு கொஞ்சமாவது காது கேட்குறமா இல்லையா? எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியலங்க, அதனால் ஆண்டவர் ரொம்ப கண்டபடி என்ன பண்ணிட்டேன். கவனிங்க நல்லா, பைபிள் சொல்லுது, இதோ பல சமயத்தில் யோபுக்கு அந்த சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு யோபு முன்னமே தன்னுடைய குமாரர்கள் ஒருவேளை என்ன செய்திருப்பார்களோ, ஒருவேளை ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்பாங்களோ, ஒருவேளை கஷ்டப்படுத்தி இருப்பாங்களோ,
ஒருவேளை ஆண்டவர் ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க கிரியைகள்ல ஆண்டவரை காயப்படுத்தி இருப்பாங்களோ, பாவம் செஞ்சிருப்பாங்களோ, அக்கிரமம் செஞ்சிருப்பாங்களோ, குற்றம் செஞ்சிருப்பாங்களோ, என் கிரியைகள்ல, சிந்தனையில, எண்ணத்துல, நினைவுகள்ல, என் யோசனைகள்ல, என்னுடைய ஒவ்வொரு அவயவங்கள்ல பாவம் வந்திருக்குமோ அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் காலையில, எந்த காலையில? 8 மணி 7 மணி காலையில இல்லை, எந்த காலை? சத்தமா சொல்லுங்க, என்ன காலை? அதிகாலையில எழும்பி அவர்களை என்ன செய்வானாம்? கவனிங்க, அவங்கள முதல்ல என்ன செய்வான்? அதிகாலை ஜபத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனிங்க, நம்முடைய கிரியைகளை, அவயவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, தூசித்திருப்பாங்க, பிரச்சனை வந்திருக்கும், போராட்டம் வந்திருக்கும், இருதயத்தில் விசுவாச குறைவு வந்திருக்கணும், ஆவியை, ஆத்மாவை, சரீரத்தை, யோசனைகளை, நினைவுகளை, நம்முடைய இருதயத்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவர்களை என்ன அனுப்பி தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை என்ன செய்து, ஆமா, காலையில் 5:30 மணி ஜெபம்னு சொல்லும் போது என்ன சொல்லும்? சொல்லுங்க. 5:30 மணி ஜெபம்னு சொன்னா வயிறு சொல்லும், ஐயோ உனக்கு இப்பதான் ஜீரணம் பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரம் என்ன பண்ண? கண் என்ன செய்யும்? கண்ணே என்ன பண்ண மாட்டேங்க, முழிக்கவே முடியல. ஏன்னா நான் எப்பதான் தூங்கினேன்? 12:30 தான் தூங்கினேன், 1:30 தான் தூங்கினேன், 2 மணிக்கு தான் தூங்கினேன். உடம்புக்குள்ள மைண்ட் என்ன செய்யும்? சொல்லும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. மைக் ஆஃப்ல இருக்கா? ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, அதிகாலமே யோபு என்ன செய்யறானா? அவன் என்ன பண்றான்? எல்லாரையும் அழைத்து அனுப்புகிறான். அப்படிதானே இருக்கு? அப்படிதான் இருக்கு. அதை மறுபடியும் வாசிங்க. தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை என்ன அனுப்பி? அப்ப சொல்லணும், காலையில கண்ணு திறக்கலன்னா, கண்ணே மரியாதையா என்ன பண்ணிரு? ஆமா, நீ சாவரா இருந்தா 6:30 மணி ஜபத்துக்கு அப்புறம் என்ன பண்ணு? செத்து போ, பிரச்சனையே இல்லை. ஆனா நீ என்ன பண்ணிருந்தா 5 மணிக்கு கண்ணை, உங்களுக்கு இந்த ரகசியம் இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நடக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க நல்லா. 5 மணிக்கு எழும்பி போனா 2000 ரூபாய் வருமானம் வருதுன்னா நீங்க யாரா விடுவீங்களா? 5 மணிக்கு எழும்புறத சொல்லுங்க, விடுவீங்களா? ஆமா, 4:30 மணிக்கு எழும்பிடுவோம். ஏன்னா அது அந்த 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 வருமானத்தின் மேல நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஆசை, வாஞ்சை இருக்குது. யோபு சொல்றாரு, இப்ப ஆண்டவன் இப்படி படிக்க வச்சாரு பாருங்க. ராத்திரியில உன் உறுப்புகளுக்கு எல்லாம் என்ன பண்ணு? கால் பண்ணு. இயற்கையான ஒரு அலாரம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, தெரியுமா? உங்களுக்கு நான் எல்லாருக்கும் சொல்றேன், இங்க பாருங்க, வர்ற வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில எல்லாரும் 5 மணிக்கு இங்க வந்துருங்க, நம்ம எல்லாரும் கோவாக்கு போலான்னு நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கோவா இலவசமா, அது ரொம்ப முக்கியம். காசு கொடுங்கன்னா நீங்க நாங்களே போய்க்கிறோம் பாஸ்டர்ன்றீங்க. நான் உங்களை இலவசமா எங்க கூட்டிட்டு போறேன்? கோவா கூட்டிட்டு போறேன். ஆனா நீங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்துடணும்? செவ்வாய்க்கிழமை காலையில 5 மணிக்கு வந்துடணும்னா நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வருவீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் 5 மணிக்கு மேலே போனோம்னா என்ன செஞ்சுட்டு போயிடுவாரு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, கோவாவில் போய் என்னதான் இருக்குன்னு என்ன பண்ணிடலாம். நான் சொல்றேன், தேவ சமூகத்தின் மேல வாஞ்சை இருக்கிறவங்க, they won't tell the reason, they will come. அவங்க காரணங்களை சொல்ல மாட்டாங்க, அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா உறுப்புக்கும் சொல்லிடுறான். அல்லேலூயா. யோபு தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான், இங்க பாரு பசங்களா, பிள்ளைகளா, காலையில எழும்பி என்ன பண்ணிடணும்? எல்லாரும் வந்துடணும். எதுக்கு? அவர்களை என்ன அனுப்பி? அவங்களை அழைத்து அனுப்பி முதல்ல அவர்களை என்ன செய்கிறான்? எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, என்ன செய்யுது? பரிசுத்தப்படுத்துகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அதிகாலையில் நடக்கிற அந்த ஜெபத்தினுடைய வேல்யூ என்ன தெரியுமா? தேவ பிள்ளையே, அதிகாலையில் நீ ஜெபிக்கிற ஜெபம் உன்னை பரிசுத்தமாக்குகிறது. ஆமென், அல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்கள காலையில் 5 மணிக்கு வாங்க, காலிங் பெல் அடிங்க, உங்களுக்கு திறந்தே வச்சிருக்கிறேன் நான். ஆமென். அப்படியே முழங்கால் போடுங்க, கை உயர்த்துங்க. லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், தூரமா இருக்கிறவங்க உங்க வீட்டில் எழும்புங்க. 5 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி நில்லுங்க. 5 மணிக்கு நீங்க வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். கையை உயர்த்தி, கை வலிக்கிற வரைக்கும், முழங்கால் வலிக்கிற வரைக்கும் முழங்கால நின்று, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும்னு சொல்லுங்க.
உங்க குடும்பத்தை, உங்க எல்லைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தின பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கலனாலும் ஆசீர்வாதமும் நன்மையும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அசுத்தம் இருக்கிறதுனால தானே பிசாசு தேடி வாரான். கவனிக்கிறீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு கேக் வாங்கிட்டு வந்திருப்போம் 200 ரூபா 300 ரூபாய்க்கு. ஆனால் ஒரு ₹1 கொடுக்காம பாருங்க, ஒரு பெரிய ஒரு கூட்டம் எறும்பு என்ன செய்யும்? லைட்டாக அப்படி மைல்டாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அதை கண்டுக்கிடலைன்னா உள்ளே இருக்கிற கேக்கெல்லாம் கீழே கூடி போயிடும். 2 நாள் விட்டீங்கன்னா ஒன்றும் இருக்காது உள்ள. ஏன்னா அவ்வளோ எறும்பு ஆயத்தமாக இருக்குது. அது உங்களுக்கு பைசா கொடுத்துச்சா, காசு கொடுத்துச்சா? சரி, சூர்யா பேக்கரில் போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கானே, சரி 300 ரூபா வாங்கியிருக்க, ஒரு 3 ரூபா கொடுப்போன்னு கொடுத்துச்சா உங்களுக்கு? இதே மாதிரி தான் எந்த மனுஷனுடைய ஜீவியத்தில் அசுத்தமும் பாவமும் இருக்கிறதோ அந்த மனுஷனுடைய ஜீவியத்தில் நன்மை என்கிற இனிமையை, சந்தோஷம் என்கிற இனிமையை, வாழ்க்கையில இனிமையை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சத்துரு திருடி கொண்டே இருக்கிறோம். அதை தடுக்கணும்னா காலையில் என்ன வேணும்? ஜெபத்தில் என்ன உண்டாகணும்? பரிசுத்தம் உண்டாகணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன உண்டாகணும்? அவர்களை அழைத்தனுப்பி, யோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தனுப்பினது போல ராத்திரில தூங்கும் போது நம்முடைய உறுப்புகளுக்கு கரெக்டா சொன்னீங்க. பாரு, நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது போய் ஒரு 2 வாரங்களை லூஸ்ல விட்டுட்டாங்க. பெருசா நம்மளெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிடலை. கேட்டுக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா இந்த 2 வாரம் கழிச்சு எங்க ப்ரொஃபஸர் வந்து சொன்னார், எங்க டீன் சொன்னார், இங்க பாருங்க தம்பிமார்களா, நீங்க படிக்க மட்டும் வரல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் காலேஜ். நமக்கு 21 days ஃபாஸ்டிங் நடக்க போகுது. எவ்வளவு சொல்லுங்க? அதுல 3 நாள் முழு நேர உபவாசம். பச்சை தண்ணியை தவிர எதுவும் என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாதுன்னு, குடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் நம்மளை போல புத்திசாலிகள் அங்கே இருப்பாங்க இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என் கூட படிச்ச நிறைய ஞானவான்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தன்லாம் பிஸ்கட் கம்பெனி விலைக்கு வாங்குற மாதிரி ஒரு 6 பெரிய பெரிய பேக்கெட், இந்த நீளெல்லாம் சரச்சரமா வரும்ல, இந்த மேரிகோல்டு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து கட்டில் பேக்கில் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்கட்டு நேராக போய் பாத்ரூம் செவருக்கு மேலே ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவன் திட்டம் பாருங்க, 2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோம், அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறோம், ஒரு 5 பிஸ்கட் சாப்பிட்றோம், அங்கேயே தண்ணியை குடிக்கிறோம், அமைதியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உண்மையா? ஆனால் எங்கள் டீன் அவனுக்கெல்லாம் அப்பாவுக்கு அப்பா அவர். கவனிங்க, அவர் என்ன சொன்னார்? தம்பிமாரெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? பாஸ்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாஸ்டிங் அப்படின்னாச்சு. அவர் சொன்னார், சீனியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டார், 2 டீமாக பிரிஞ்சு எல்லாரும் எந்தெந்த இடத்துல பிஸ்கட் பேக்கெட்டு, இந்த பேரிச்சம்பழம், சின்ன சின்ன இனிப்பு பண்டை எங்கெல்லாம் ஒழிச்சு எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னார். ஒருத்தன் பேக்கில் அவனோட இன்னர்ஸ் வரைக்கும் எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி தனியாக எல்லாம் இருந்துச்சு. அவ்வளோதான், நத்திங் இஸ் தேர். வாங்கி வச்ச பிஸ்கட் பேக்கெட்லாம் அவருக்கு மொத்தமாக ஒரு 2 மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு சொன்னார், தம்பி உங்கள் முயற்சியெல்லாம் சூப்பர், ஆனால் இதுக்கு பிறகு உங்களை யாரையும் நாங்கள் வெளியே என்ன செய்ய மாட்டோம். அப்போ தான் ஒருத்தன் நடித்தான், ஐயோ சார் எனக்கு ஒரு நேற்றுலேருந்தே வயிறு என்னது பயங்கரமான, எப்படியாவது ஹாஸ்பிட்டல் மட்டும் என்ன பண்ணிடுறேன். அவர் சொன்னார், நம்ம ஃபாஸ்டிங் தான் போட போகிறோம், ஜோம் பண்ண போகிறோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒருவேளை நீ செத்து போயிட்டேன்னா உங்கள் அப்பா கிட்ட நாங்கள் என்ன பண்ணிடுவோம், எங்கள் சொந்த செலவில் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் உங்கள் வீட்டில் சேர்த்துருவோன்னு சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான், இல்லை பாஸ்டர் நீங்கள் சொல்லும் போது எனக்கு வயிறு வலி. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அப்போது எனக்கு இருக்கிற ஒரு நல்ல அன்பான தகப்பன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாட்ட ஒரே ஒரு ஃபோன் பேசிக்கிறேன் எங்கள் அப்பாட்ட அப்படின்ட்டு, எப்போ இங்கே எல்லாரும் பட்டினி போடுறாங்க, என்னை சாவடிச்சிருவாங்க போல, 21 நாள் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க, நான் தயவு செஞ்சு என்னை வந்துருங்க, என்னை எப்படியாவது வெள்ளை கோயிலுக்கு என்ன பண்ணிடுங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால், எங்கள் அப்பா சொன்ன பார்த்தா, இங்கே பாருப்பா எல்லாம் நல்லது தான், நீ அப்படியே ஒருவேளை நீ படிக்கதா இருந்தால் படித்து அங்கே உபவாசம் போட்டு நல்ல ஒரு மனுஷனாக மாறி வா, இல்லைன்னா அங்கேயே என்ன பண்ணிடு, உபவாசத்தில் செத்துட்டேன்னா நான் வர்றேன் உன்னை அடக்கம் பண்ண அப்படின்றாங்க. இந்த மனுஷங்கிட்ட பேசுனதுக்கு நம்ம பேசாமலே இருந்துக்கலான்னு ஃபோனை வச்சுட்டு 21 நாள் இருந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஊழியத்தில் நிற்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பட் வாட் பைபிள் சேஸ், பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அதிகாலையில், அப்போ அதிகாலை ஜெபம் நடக்கும்போது, அப்போ எனக்கு கேரளா கிளைமேட்டில் பாருங்க, நாங்கள் படித்த இடத்துல காலையில் 4:30க்கெல்லாம் எழும்புனா இந்த பனி பிரதேசத்தில் வாயை திறந்தா புகையாக வரும். ஏன்னா அவ்வளோ பனி.
ஜர்க்கின் உள்ள 2 சட்டை போட்டு மேலே ஜர்க்கின் போட்டிருப்பேன், ஆனாலும் குளிர் நடுங்கும். நான் சொல்லுவேன், எல்லாரையும் கூப்பிடுங்க, எனக்கு வீசிங் இருக்குது, மூச்சு விட முடியல அப்படின்றப்ப எங்கள் டீன் சொல்லுவார், நீ செத்தாலும் பரவாயில்ல, மூச்சு விட முடியலனாலும் பரவாயில்ல, எங்கே வந்து சாவு, சாப்பல்ங்கிற அந்த ஜப இடத்துக்கு வந்து என்ன பண்ணிடு, செத்துரும்பார். நல்ல கவனிங்க, அந்த அளவுக்கு நிர்பந்திச்சு என்னை இழுத்துட்டு போனதுனால தான் எல்லாரையும் கர்த்தர் அங்கே ஜப ஆவினால நிரப்புனார். அல்லேலூயா. அப்போ அதிகாலையில் எழும்புற ஒருத்தனுக்கு அங்கே என்ன உண்டாகுது அப்படின்னா, காலையில் ஏன்டா எழுப்பி விட்றாங்கன்னு நான் நினைக்கும் போது அப்போ தெரியல, 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்கன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. தூங்குறதுக்கு டைமே இருக்காது, சிட்டா வேலை பார்க்கணும். 6:30 மணி வரைக்கும் ஜபத்தில் நொறுக்குவாங்க. 6:30லேருந்து 7:45 வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே அவன் குளிக்கணும், அவன் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும், அவன் இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும், வேகமாக கிளாஸ் ரூமெல்லாம் ரெடி பண்ணணும். 7:40க்கு அங்கே ப்ரேயரில் உட்காந்துரும், தனி டிவோஷன், தனியாக தியானம் பண்ணி 20 நிமிஷம் அவன் என்ன அந்த தியானிச்சான்னு எழுதி பேப்பரில் வார்டன்ட்ட கொடுத்தா தான் சாப்பாடு. 8:10க்கு சாப்பாடு சாப்பிட்டு முடித்த உடனே 1 மணி நேரம் சேப்பலில் ப்ரேயர். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்கு போனால் கிளாஸில் அப்படியே ரெகுலராக பைபிள் கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு மறுபடியும் அதே இடத்த சுத்தம் பண்ணணும், வேகமாக எல்லாரும் அரேஞ்ச் ஆகணும். 1 மணி நேரம் அதே மாதிரி தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 மணிக்கு ஜபம், அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு முடிஞ்ச ஜபத்துக்கு அப்புறம் சாப்பாடு, சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் அங்கே லைப்ரரியில் உட்காந்து எல்லாம் ஸ்டடி பண்ணணும். அப்புறம் 2 மணி நேரம் தனிப்பட்ட ஜபம். அதுக்கப்புறம் அவனை நசுக்கி புழிஞ்சிட்டு 11 மணிக்கு சொல்லுவாங்க, இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்கன்னா எவனை எதுவும் பண்ணவன். 11 மணிக்கு எல்லாரும் எதை தேடுவான்னா ஃபோனையோ, எங்கே யார்கிட்ட பேசலாம்லாம் என்ன செய்ய முடியும், எங்கடா கட்டில் இருக்குது, எப்படா போய் என்ன செய்யலாம், தூங்கலாம். அப்போ அந்த டைமில் போய் தனிமையில் 12:30 மணிக்கு மேலே யாரெல்லாம் சேப்பலில் நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் அந்த ஜப அறையில் அந்த 12 மணிக்கு இவ்வளவு டயர்டுக்கு அப்புறம் அந்த 11 மணிக்கு அப்புறம் எந்த தேவ மனிதர்கள் படித்த பசங்கள்லாம் அங்கே போய் அங்கே ஜப அறையில் உட்காந்து ஜோம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் தான் கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்தில் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இடையில போய் ஓடினவன், இடையில தாண்டிட்டு ஓடினவன், இடையில போய் சாப்பிட்டவன், பிஸ்கட்டை சாப்பிட்டவன், சிக்கன் சாப்பிட்டவன், உபவாசத்தை ஏமாத்தினவன், இவன்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இல்லை, நன்மையா இல்லை, அவன் வாழ்க்கையில செழிப்பு இல்லை, பிறருக்கு பிரயோஜனமா இல்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இதோ யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் அவர்களை என்ன செய்து அழைத்தனுப்பி அவர்களை என்னவாக்கினான், பரிசுத்தப்படுத்தி என்ன செய்தான், அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகள் என்ன செய்வான். அல்லேலூயா. காலையில எதுக்கு தெரியுமா கர்த்தர் எழும்ப சொல்றாரு, காலையில எழும்பி உன்னை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பி. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. உன் சரீரத்துல ஓட்டிட்டு இருக்கிற சில பலவீனம் உன்னை விட்டு அகன்று போகணும்னா அதிகாலையில எழும்பி பழகு. ஆமென். அதிகாலையில எழும்பு. ஆமென். சக்சஸ்ஃபுல் பீப்புளை பாருங்க, எல்லாரும் அதிகாலையில் எழும்புறவங்களா இருப்பாங்க. அதிகாலையில் எழும்பி உங்க சிந்தனைகளை நீங்க ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா அன்னைக்கு முழுசு ஆவியானவர் உங்களை நடத்திக்கிட்டே இருப்பாரு. நீ எங்க போகணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. எந்த வேலையை செய்யணும், எந்த வியாபாரம் செய்யணும், எப்படி அந்த வேலையில எந்த காரியத்தை செயல்படுத்தணும், உன் தொழில என்ன பண்ணணும், உன் வியாபாரத்தில் என்ன பண்ணணும், உங்க சொந்த வேலையில என்ன பண்ணணும், நீங்க உங்க குடும்பத்துல என்ன பண்ணணும், உன் படிப்புல என்ன பண்ணணும், உன் கிரியைகள்ல என்ன பண்ணணும், இதை கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிற நேரம் தான் அதிகாலை நேரம். அல்லேலூயா. அதிகாலையில் ஒருத்தன் எழும்பிட்டான்னா அவனால பாவத்தை வெறுக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். பாவத்தை ஜெயிக்கணும்னா அவன் பாவத்தை என்ன பண்ணணும், வெறுக்கணும். பாவத்தை வெறுக்காதவன் பாவத்தை ஜெயிக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நல்ல கவனிங்க. ஏன்னா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் காணணும்னு பைபிளில் இருக்க ஒரு வார்த்தை வாசிருக்கீங்களா? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் வாசிங்க வேகமா. ஏசாயா 55:6 இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள். ஏசாயா 55:6 என்ன சொல்லுது? நல்ல கவனிங்க. கர்த்தரை என்ன சமயம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை என்ன செய்யுங்க, அவர் சமீபமாயிருக்கையில் அவரை. அப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவரே சொன்னாரு அதிகாலையில் தேடுகிறவன் என்னை. அப்ப நான் பக்கத்தில் இருப்பேன். ஆண்டவர் ரகசியம் ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கிறார். பிரச்சனை மாறணும், கட்டுகள் உடையணும், சாபங்கள் மாறணும், வியாதிகள் மறையணும்,
கிரியைகள் அழிக்கப்படணும், சத்துருவின் வல்லமையை நீ மேற்கொள்ளணும்னா அதிகாலையில என்ன தேடு. அல்லேலூயா. ஏசாயா 55:6 வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனமா சொல்றாரு, கர்த்தரை என்ன சமயம்? கண்டடையத்தக்க சமயம். கண்டடையத்தக்க சமயம் தான் எந்த சமயம்? அதிகாலை என்கிற சமயம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன செய்யுங்கள்? அல்லேலூயா. கர்த்தரை தேடுற நேரத்தில் தேடணும். எல்லா நேரத்திலையும் தேடலாம். ஆனா அவர் அவைலபிளிங் டைமா வச்சிருக்கிறார். என்ன டைம் வச்சிருக்கிறாரு? இந்த மொத்த வேதத்திலையும் சொல்றாரு, அதிகாலையில என்ன செய்? தேடு. அதிகாலையில தேடு, அதிகாலையில தேடு, அதிகாலமே தேடு. காலையில 5:30 மணிக்கு எழும்ப முடியலையா? என்ன பண்ணுங்க? ராத்திரில லேட்டா தூங்குற பழக்கம் இருக்குன்னா 12 மணி தாண்டினாலே என்னது அது பேரு? அதிகாலை. அந்த 12 மணி தாண்டின உடனே அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து பழகு. அல்லேலூயா. 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து பழகு. 3 மணி வரைக்கும் தியானிச்சு பழகு. விடிய விடிய அவர் சமூகத்தில், அவர் பிரசன்னத்தில் இன்பமா இருந்து பழகு. அப்படி நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆழத்துல ஆவியானவர் இன்டர்பிரேட் பண்ணுவாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை தியானிக்க வைப்பாரு, போனை வெறுக்க வைப்பார், மனுஷனோட பேசுற டைமிங்க குறைக்க வைப்பார். அல்லேலூயா. மனுஷனோட சம்பாஷிக்கிற நேரத்தை குறைச்சிருவார். அப்படி நீ மீறி பேசிக்கிட்டு இருந்தா உன்னையும் பதிலில தட்டுவார், உன்னோட பேசுற ஆளையும் தட்டுவார். தட்டி 2 பேரையும் தட்டி ஒழுங்கா உங்க வேலையை என்ன செய்யுங்க பாருங்கன்னு சொல்லுவார். ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. அதிகாலையில தேடினதனுடைய விளைவு தான் யோபுனுடைய துன்பத்தின் நாட்கள்ல அவர் ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல நிற்க முடிந்தது. ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அதிகாலையில் எழும்புற இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீத புத்தகம் நினைக்கிற வாசிங்க. சங்கீதம் 101 சங்கீதத்தில் 8வது வசனம். அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 101 சங்கீதம் 101:8. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் எப்ப சங்கரிக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. எப்ப சங்கரிக்கணும்? அதிகாலமே சங்கரிக்கணும். அல்லேலூயா. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி. அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க. எந்த நகரத்தில்? அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. யாருடைய நகரத்தில்? கர்த்தருடைய நகரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நகரத்தில் பிசாசு நிறைய நேரத்தில் அக்கிரமத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. பாவத்தை கொண்டு வருவான், அசுத்தத்தை கொண்டு வருவான், அசிங்கங்களை கொண்டு வருவான். ஆனால் நீதான் எழும்பி அதிகாலையில் அவைகளை என்ன பண்ணணும்? சங்கரிக்கணும். அப்படிதானே இருக்கு பைபிள்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது? இதோ அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் எப்ப சங்கரிக்கணும்? ஒரு நாளை துவங்கும் போது உனக்கு ஜெயமுள்ள ஒரு நாளா மாறணும்னா அதிகாலையிலேயே அன்னைக்கு எந்த உங்க வியாபாரத்துக்காக, உங்க வேலைக்காக, உங்க தொழிலுக்காக, உங்க முயற்சிக்காக, உன் பிரயாசத்துக்காக, உன் படிப்புக்காக, உன் எதிர்காலத்துக்காக எதற்காக நீங்க புறப்பட்டு போறீங்களோ அந்த காரியத்துல ஜெயம் உண்டாகணும்னா காலையில 5 மணிக்கு கையை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்துல நின்று பழகுங்கள். அவர் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுவார். ஆமே. நீங்க சொல்றோம் இல்லையா, ஃபோன் பண்ணி சில நல்ல பெரிய செல்வந்தர்கள்ட்ட, சார் எப்படியாவது அவர்கிட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க சொல்லிடுங்க, நான் இப்போ கிளம்பி போறேன், ஒரு 11 மணிக்கு அவரை நான் போய் பார்த்துருவேன் சார், அதுக்கு முன்னாடி நீங்க ஃபோன்ல கொஞ்சம் என்னை பத்தி என்ன செஞ்சிருங்க. நான் சொல்றேன், மனுஷனுடைய அரசியல்வாதியுடைய இந்த சிபாரிசுகளை விட ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் 5 மணிக்கு நின்னான்னு வைங்களேன், அவனுக்கு பரலோகம் சிபாரிசு பண்ண ஆரம்பிக்கிறது. பரலோகம் அவனுக்கு சிபாரிசு பண்ண ஆரம்பிக்குது. பரலோகம் அவனுக்கு மேல ஒரு அடையாளத்தை போடுது. இவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன். ஆமென். உங்களை சுத்தி இருக்கிற 100 பேருக்கு நடுவுல உங்களை தனித்தன்மையா உங்களை அடையாளப்படுத்துறது என்னவா இருக்கும் தெரியுமா? என்னவா இருக்கும்? பரலோக வல்லமையா இருக்கும். அல்லேலூயா. பரலோகம் உங்களை அடையாளப்படுத்திட்டு அப்படின்னா நீங்க எந்த மனுஷன்டையும் போய் நின்று, சார் எப்படியாவது சார்
சார் நான் ரொம்ப பாவம் சார், இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே. ஏன்னா பரலோகம் உங்களை அடையாளப்படுத்துகிறது வேற மாதிரி அடையாளப்படுத்தும். ஆமென். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாரு பாருங்க. இதோ அக்கிரமக்காரர், அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நகரம்னா எதை குறிக்குது தெரியுமா? அது நம்முடைய சரீரத்தை குறிக்குது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறிக்குது. அல்லேலூயா. ரெண்டாவது, தேசத்துள்ள அக்கிரமக்காரர்னா தகாத கிரியைகள், தகாத சிந்தனைகளை குறிக்குது. கவனிங்க நல்லா. ஆமென். எந்த மனுஷன் அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய நகரம் என்று சொல்லப்படுகிற இந்த சிந்தனைகள்ல, எண்ணங்கள்ல, நினைவுகள்ல, ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் வருகிற அசுத்தங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை வேற அறுப்புண்டு போக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அப்படிதானே இருக்கு இந்த பைபிள் வசனம். என்ன அறுப்புண்டு போக? சத்தமா சொல்லுங்க. அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன அறுப்புண்டு போக? அந்த இடத்துல என்ன வேணாலும் எழுதிக்கங்க நீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கிரமக்காரர் இடத்துல ஒருவேளை வியாதி உங்களை துக்கப்படுத்துதுன்னா, வியாதியை வேரோட வெட்டுகிற ஒரு நேரம் தான் அதிகாலையின் ஜெப நேரம். அல்லேலூயா. உங்களை தொடர்ந்து செயின் ப்ராசஸ் மாதிரி, சங்கிலி மாதிரி தொடர்ந்து உங்களை கட்டி வச்சுக்கிட்டே இருக்குது. உங்க சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருக்குது. சில பொல்லாத வல்லமை உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னா, அதை வேரோட அறுப்புண்டு போகிற ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு ஒரு உண்டான நேரம் தான் அதிகாலையின் ஜெப நேரம். அல்லேலூயா. அது ரொம்ப தெளிவா பைந்தமிழ் எழுதியிருக்காங்க பாருங்க. அதை சும்மா வெட்டல, வேரோட என்ன செய்யறாங்களா? ஏன்னா வேரோட வெட்டிட்டா மறுபடியும் அதை என்ன செய்யாது. நான் சொல்றேன், அதிகாலை எழும்பி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை தொடர்ற சத்துருவின் வல்லமை இனி உங்களை, அல்லேலூயா, விடியற்காலையில எழும்பி உங்க கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, எல்லா காரியத்துக்காக ஜெபம் பண்ணி பழகிட்டீங்கன்னா பகல்ல 2 மணி நேரம் நீங்க தூங்கினாலும் பரவாயில்ல, அந்த பிசாசு மட்டும் உங்களை ஃபாலோ பண்ணவே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, பாஸ்டர் காலையில தான் எங்களுக்கு இன்பமான ஒரு, அல்லேலூயா, இன்பமா தூங்குறவனால இன்பமா வாழ ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? இந்த வீட்டில் உள்ள பெரியவங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த சூரியன் அஸ்தமனமாகிற டைம்ல யாரையும் வீட்டில் என்ன செய்ய விட மாட்டாங்க. தூங்குனா ஒரு வாளி தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவாங்க. அப்போல்லாம் தாத்தா பார்த்தா, பாட்டியை பாட்டா சில பேருக்கு என்ன வரும்? கோவம். என்னடா அந்த கிழவன் சாவாமல் இருந்து நம்மளை சாயங்காலம் என்ன செய்ய மாட்டாங்க. சாயங்காலமானதான் நல்லா என்ன வருது? தூக்கம் வருது. ஆனால் சாயங்காலம் தூங்கக்கூடாது. காலையில் தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டில் பாருங்க, செல்லம் கொடுக்குற தாத்தா பாட்டி நான் சொல்லலை, ஸ்ட்ரிக்டாக இருக்கிற தாத்தா பாட்டி எந்த ஒரு தாயும் தகப்பனும் தான் பிள்ளை என்ன செய்ய விட மாட்டாங்க தூங்க. ஏன்னா அதிகாலை நேரம்தான் தேவனோடு சம்பாஷிக்கிற நேரம். அல்லேலூயா. 101:8 இப்படி வாசிக்கிறோம். கவனிங்க. கர்த்தருடைய நகரம் எதை குறிக்குது? நம்முடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை குறிக்கிறது. தேசத்துள்ள அக்கிரமக்காரர் தான் உங்க வியாதியை, தகாத கிரியைகளை, சிந்தனைகளை குறிக்கிறது. அதிகாலையில எப்போ அதை சங்கரிக்க போறேன்? அதிகாலை நேரம் எதை குறிக்குது தெரியுமா? தேவனை சந்திக்கிற நேரம். அல்லேலூயா. அப்படின்னா இன்னொரு வெளிப்பாடை ஆண்டவர் எனக்கு தந்தார் பாருங்க. அதிகாலைன்றது தேவனை சந்திக்கிற நேரம் மட்டுமல்ல, தேவன் உன்னோடு இருக்கிற நேரம். தேவனை நீ பார்க்கிற நேரம், அவரும் உன்னை காண்கிற நேரம் தான். என்ன நேரம்? அல்லேலூயா. அந்த டைம்ல நீங்க வெட்டும் போது நீங்க மட்டும் வெட்டல, கர்த்தர் உங்களோட சேர்ந்து அதை என்ன பண்றாரு? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் வியாதியை வெட்டணும்னு நீ ஆண்டவர்ட்ட அதிகாலையில சொல்லும் போது நீ மட்டுமல்ல, கர்த்தருடைய பட்டயமும் அந்த வியாதி என்ன பண்ணுது? அந்த வேதனை மாறணும்னா காலையில எழும்பி வேதனையை வெட்டி பழகணும். எப்படி வெட்டி பழகணும்? முதல்ல டாக்டரை ஆப்ரேட் பண்றதுக்கு பிராக்டிஸ் எதுல பண்ணுவாங்க தெரியுமா? எடுத்த உடனே ஒரு கர்ப்பஸ்திரியை காமிச்சு இந்த வயிற்று அறுத்து பிள்ளைய வெளியேடுன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல அவங்க எதை அறுக்கணும்? உங்கள்கிட்ட போய் சொல்றேன் பாருங்க, தவளையா இருக்கணும். எதை என்ன இருக்கணும்? ஐயோ ஆண்டவரே சோத்திரம். ஆமென். இந்த எம்பிபிஎஸ் படித்த இந்த பிள்ளைகள் பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கள்லாம் பிடிச்சிருவான தாடி பிடிச்சி. இந்த பொம்பளை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, இந்த அது வரைக்கும் இந்த கருப்பாம்பூச்சியை பார்த்தா பயப்படும், அதை பார்த்தா பயப்படும். ஆனால் டாக்டர் படிக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், அந்த தவளை வழவழவழ குழகுழன்னு இருக்கும். க்ளவுஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வெறும் கையில்
அதை அப்படியே ஸ்டிச் அப்படியே நல்லா அப்படி நிமித்தி வச்சு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவர் சொல்லுவார், அந்த சென்டர் போர்ஷனில் கரெக்டாக ஓப்பன் பண்ணணும். அப்டாமினல் நர்வ் டச் ஆகிடக்கூடாது, அதாவது முக்கியமான நரம்புகள் தொற்றக்கூடாது, அதை கட் ஆகிடக்கூடாது. ஆனால் கிழிக்கணும். கிழிச்சா கண்டிப்பாக அறுத்து போயிடும். அதை கிழிக்காமல் அதை கரெக்டாக நீங்கள் கிழிக்கும் போது அதை அறுபடாமல் அதை நீங்கள் எப்போ கிழிச்சு பழகுறீங்களோ அதுக்கு பிறகு தான் ஒரு புண்ணுக்கு ஆயின்மெண்ட் கட்டுறதுக்கு டாக்டருக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இந்த தவளையை கரெக்டாக ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணி பழகினா தான் மனுஷனை என்ன பண்ண முடியும், ஆப்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி அதிகாலையில் எழும்பி 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 வெட்டி வெட்டி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நாள் கர்த்தர் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. சும்மா வெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுப்பா, வேரோட வெட்டுறதுக்கு உனக்கு நான் ஒரு அனுபவத்தை சொல்லித்தாரேன். அல்லேலூயா. நீ சும்மா வெட்டிக்கிட்டே இருக்க, கிளைய வெட்டிக்கிட்டே இருந்தா வளர்ந்துக்கிட்டே இருக்கும், மேலே மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ இப்போ எதை வெட்டணும்? வேரோட வெட்டணும்னா எப்போ வெட்டணும் சொல்லுங்க? உங்க பிரச்சனையை மாறணும்னா எப்போ வெட்ட ஆரம்பிக்கணும்? ஆமா, அது பைபிள்ல அந்த வசனம் என்ன சொல்லுது? இதோ அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே தேவனை சந்திக்கும் நேரத்தில் என்ன செய்வேன்? சத்தமா சொல்லுங்க. அந்த வார்த்தை, கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? சங்கரிப்பேன் என்னது? அழித்து போடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்து போடுவேன் அப்படின்னு. அந்த முழு வசனத்தை எப்படி வாசிக்கணும்? இதோ கர்த்தாவே அக்கிரமக்காரர் ஒருவரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன துன்பப்படுத்துற வேதனை, பிரச்சனை, அவமானம், நிந்தனை, கடன் பாரம், என்னுடைய எல்லா போராட்டங்கள், என்னுடைய என்ன பின்தொடர்ந்து வர சூனியம், மந்திரவாத வல்லமை, இந்த கிரியைகள் எல்லாம் என்னுடைய நகரம் என்று சொல்லுகிற என் குடும்பத்தில், என் சரீரத்தில், ஆவியில, என் இருதயத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அப்படின்னு என்னது? என் சரீரத்தில் குடியில் கொண்டிருக்கிற எல்லா பாவ வல்லமைகளையும் எப்பவே சங்கரிப்பேன்? காலையிலேயே சங்கரிச்சிருவேன். அல்லேலூயா. யோபு என்ன பண்ணாரு? காலையிலே அதிகாலையிலே எழும்பி அவர்களை அழைத்தனுப்பி அவர்களை என்ன செய்தார்? பரிசுத்தப்படுத்தினார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படியே ஃபாலோ பண்ண போறீங்க? அதிகாலையில் எழும்பி நீங்க ஜோமன் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாம் பரிசுத்தம் ஆயிடும். பரிசுத்தம் ஆயிட்டீங்கனாலே உங்களை பிசாசு ஃபாலோ பண்ணவே. அல்லேலூயா. அவன் ஃபாலோ பண்ணலைனாலே நீங்க எப்படி இருக்கலாம் சொல்லுங்க? சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? சில பேர்லாம் பார்த்த உடனே நமக்கு தெரியுது, ஐயோ பெரிய பிரச்சனையில தான் வந்திருக்கிறாங்கடா. உங்களை பார்த்தா இனிமேல் நான் சொல்லணும், பிசாசு சொல்லு, என்னடா இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தோம், இவன் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான்? எப்படி சந்தோஷமா இருக்கிறான்னா, இவன் காலையில எழும்பி பழகிறான், காலையில எழும்பி வேரோட வெட்டுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேரோட வெட்டுறான். ஆமென் சொல்லுங்க. அதனால வேரோட வெட்டி பழகிற ஆள்கிட்ட பிசாசு என்ன செய்ய மாட்டான்? இனிமேல் வந்து விதைய போட, உங்கள்கிட்ட சாபங்கிற விதையை வளர வைக்க மாட்டான். கர்த்தர் உங்களுக்கு அப்படி விடுதலையை கொடுத்து நடத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தெல்லாம் நான் வாசிக்கும் போது இவ்வளவு தியானங்களை, இவ்வளவு வெளிப்பாடுகளை கர்த்தர் தர்றாருன்னா, நீங்க தனியா உட்காரும் போது எவ்வளவு உங்களோட கர்த்தர் பேசுவாரு? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிற ஒரு பகலா இந்த பகல் இருப்பதாக. ஆமென். எல்லாம் முழங்கால் போடுவோம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன் இப்போ, ஆண்டவரே அதிகாலையிலேயே சங்கரிக்கிற கிருபை எனக்கு தந்துருங்க. அல்லேலூயா. அதிகாலையிலேயே சங்கரிக்கிற ஒரு கிருபை எனக்கு வேணும். இந்த பொல்லாத வல்லமைகளை அதிகாலையிலேயே சங்கரிக்க நான் விரும்புறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. சத்தமா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இப்போ ஆண்டவர் அதிகாலையில